கட்சியை நடத்தியா முதல்ல கேடரஸை பலப்படுத்து, கட்சிகளுக்கான கேடரஸுக்கான தலைவனா மாறு. நாங்க போயிட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டா கட்சி வளர்ந்துடும். பைத்தியக்காரத்தனமான வாந்தி இது வாதம் இல்ல, வாந்தி இது. உழைக்கிறதுக்கு தயாரில்ல, சோம்பேறிங்க இவனுங்கெல்லாம், பண்ணையாருங்கெல்லாம். 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமைச்சர் ஆயிருக்காங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில். அது வரவேற்கத்தக்கதில்ல. ஒரு காங்கிரஸ் தொண்டர் என்ன இருப்பான், ஒரு அண்ணனை பிடிச்சா காரியம் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சு நினைக்க மாட்டாங்க. ஆமா, இப்ப திமுக ஆட்சினா நீங்க அமைச்சரா இருக்க முடியுமா? இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி அவர் செல்வ பிறந்த ஏதாவது கான்டாக்ட் பண்ணீங்களா? எனக்கு இதுவரையும் யாருமே கேட்காத கேள்வி. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவர் ஒரு நிகழ்ச்சியில எப்படி நிக்கிறாருங்கிறத. நானே தான் வந்துகிட்டு இருக்கேன். இல்லை சார், இப்போ நீங்கள் திமுக இணைஞ்சிருக்கீங்க, இது முன்னாடி காங்கிரஸில் இணைஞ்சிங்க இல்லை, எதை பிடிச்சி காங்கிரஸில் ஜாயின் பண்ணி? ஏன்னா உங்களை ஈர்த்தது காங்கிரஸில் நம்ம போய் ஜாயின் பண்ணணும், அந்த ஈர்த்த விஷயம் தெரியாதுமா. திமுக போயிட்டு காங்கிரஸ் ஆதரவு வந்து அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிறாரு. அதை மீறி ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாரு. இதை என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா? யாராவது எங்க வர்றாரு? வரைய மாட்டாரு. பத்திரிகையாளர் வந்து வரவங்களை கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாரு வர்றா? ஒருத்தர் வர மாட்டாங்களே. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இவங்க ஒண்ணு உங்களுடைய செய்தி தொடர்பாளர்களையாவது சந்திக்கணும். அவங்களா எங்க அப்ப என்ன தெரியும், இப்பதான் தெரியுது அவங்க திமுக காரங்களுடைய கஷ்டம். சரி, தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் ஏறுவோம் அப்படின்னு ஒரு சாணக்கியத்தனமா பார்க்க முடியாது. அப்போ இனிமே நீங்க பிஜேபி எதிர்க்கவே கூடாது. அவன் தானே பெரிய சாணக்கியா, அவங்களோட அவனுக்கு பேரே சாணக்கியம் தானே வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கெட்ட பேரை எனக்கு தெரிய இந்தியாவில் எங்கேயுமே வாங்கினது இல்லை காங்கிரஸ். இது எப்படி தெரியுமா இருக்கு, ராகுல் காந்தி விஜய் ரசிகர் ஆயிட்டாருங்கிற மாதிரி இருக்குது. தோல்விகளை கண்டு தோண்டு போகாத நாயகனா பார்த்தோம். ஒருத்தருக்கான கட்சி இல்ல காங்கிரஸ். ஓகே, அதான் தான் டிசைன் பண்ணிட்டேன். நீங்க திமுக சேர்ந்த அப்புறம் நிறைய பேர் அந்த வீடியோக்கள்ல அண்ணன் ஆளூர் சானவாஸ் எப்போ வருவாருன்னு கேக்குறாங்க. நீங்க ஏதாவது அதுக்கு சொல்லுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். மொட்டைமாடி பாலிடிக்ஸில் நம்ம எப்பவும் ஜேர்னலிஸ்ட் கூடவே ஷோ பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த 4th எபிசோடில் நம்ம வந்து ஒரு பொலிட்டீஷியன் நம்ம ஷோக்கு கூப்பிட்ருக்கோம். நீங்கள் அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியணும்னா, சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி இன்றைக்கி திமுகவில் சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் திமுக கூட்டணியை வந்து காங்கிரஸ் உடைத்த பொழுது அதற்கு எதிராக முதலாவதாக வந்த குரலாக அவருடைய குரல் இருந்தது. அவர் தான் நம்ம கூட ஷோவில் இணைஞ்சிருக்கிறாரு. திரு அலிமல் புகாரி அவர்களை இந்த ஷோக்கு வரவேற்கிறோம். ஏன் சார், ஒரு கூட்டணி சேர்ந்ததுக்கெல்லாமா கட்சியை விட்டு வெளியே போகிறது? கூட்டணி சேர்ந்த உடனே நான் கட்சியை விட்டு வெளியேறிட்டேனா? அப்போ தான் அந்த கேள்வி எதிர்ப்பு போட்டுட்டீங்களே, சந்தர்ப்பவாதம். அப்போ நீங்கள் நியாயமாக என்ன கேள்வி கேட்கணும்னா, ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணியை விமர்சித்ததுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கலாமான்னு கேட்கணும். அதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு நெருக்கமான கேள்வியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நடவடிக்கை எடுக்கப்படாத பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், மூத்த தலைவர்கள்லாம். அவங்கெல்லாம் யாருன்னா, அவங்கெல்லாம் தன்னுடைய கருத்தை டெசிஷன் மேக்கிங் ஸ்பாட்ஸில் போய் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச தலைவர்கள். இன்னும் கரெக்டாக சொன்னால் ராகுல் காந்திகிட்ட போய் பேசலாம். அவங்க நினச்சா பிரியங்கா காந்திகிட்ட, சோனியா காந்தி அன்னையார்கிட்ட, யார்கிட்ட போய் பேசலாம். அவங்க அங்கேயும் பேசிட்டு பொதுத்தளத்தையும் வந்து இடக்கமுடக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் they knew it very clearly it will have an impact in the elections. பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும், இவங்களுக்கும் திமுகவுக்குமே நல்ல உடன்பாடு இல்லை, ஆனால் இவங்க மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, இப்போ வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னு. நம்ம பேசுனது தேர்தலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகல, தேர்தலாம் முடிஞ்சு போச்சு. தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் கட்சிக்கு மிக மிக முக்கியமானது, ஒரு ஆண் பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கிறது முக்கியமான தருணமோ, வீடு கட்டுறது ஒரு முக்கியமான தருணமோ, அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமான தருணம் எலக்டோரல் விக்ட்ரிஸ். அந்த எலக்டோரல் விக்ட்ரிஸையே இது பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட அவங்க அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அவர்கள் மீது இல்லாத ஒரு நடவடிக்கை, இவங்க டெசிஷன் மேக்கிங் ஸ்பாட்டில் பேச முடியும், ஆனாலும் இங்கே வந்து பொதுத்தளத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் மீது இல்லாத ஒரு நடவடிக்கை. ஒன்றுமே சொல்ல, நான் சந்தர்ப்பாதம் இல்லையா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தது வந்து அது ஒரு செல்லாத நடவடிக்கை இருந்தாலும் அது வந்து பெரிய அளவில் பேசு பொருள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்போதும் நம்ம இது பண்ணலை, தொடர்ந்து நம்முடைய வாதத்தை வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அது செவி சாய்க்கிற மாதிரி இல்லைங்கிறப்ப தான் ராஜினாமா. ஆனால் இப்போ தாவேக்காவோட சேர்ந்துருந்தா நிறைய இடங்களில் வின் பண்ணியிருக்க முடியும், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, நாங்கள் எத்தனையோ பேர் அமைச்சராக இருப்போம், இன்னைக்கு 2 பேர் தான் அமைச்சராக இருக்கோம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்கல்ல. அப்படின்னா நான் ஒன்று சொல்லட்டுமா, தாவேக்கா கூட இப்போ முஸ்தபா எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் தாவேக்காரரா வேற கட்சிக்காரரா? சோஃபா தாவேக்காரமாக தான் பேசுகிறாரு. அவர் வேற கட்சி வச்சிருக்காரு, தெரியல. தெரியல இல்ல அவர் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க, ஆனா அவர் தாவேக்காவா தான் பேசுறாரு. இல்ல அவர் வேற கட்சி. ஓகே, இப்போ நான் உங்களுடைய பதிலில் எனக்கு ஒரு ஆதாரம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை இருக்கு.
அவர் என்னன்னா வேற கட்சி வச்சிருக்காரு, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்னமோ ஒரு கட்சி வச்சிருக்காரு, இப்பவும் வச்சிருக்காரு. அந்த கட்சி வந்து கூட்டணி வைக்குது விஜய் கூட, வச்சு அவர் எம்எல்ஏ ஆறாரு. அவர் நின்ன சின்னம் பார்த்தீங்கன்னா விசில். அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தினாங்களா ஏதாவது பேசுனாங்களா? இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கட்சியின் நிர்வாகி அப்படின்னு விஜய் பேசினாரானா? இல்லை. அண்ணன் KM ஷெரீஃப் அண்ணன் வந்து புதுக்கோட்டையில் நின்றார். அவருக்கு ஒரு தனி கட்சி இருக்கு. அவரையோ அந்த கட்சியையோ வந்து முக்கியப்படுத்தி விஜய் பேசினாரானா? இல்லை. அவருக்கு வேற சின்னத்தை கொடுத்தாரானா? இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா ஆரூன் ரஷீத்னு ஒருத்தர் வந்து இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லி அது டிஸ்பியூட்டில் இருக்குது. அவருக்கும் அண்ணன் அன்சாரி அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனையில் இருக்குது. அவர் வந்து வெளியே வந்து அந்த கட்சியிலிருந்து நான் தான் அதுக்கு போச்சலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து நின்றார் எலெக்ஷனில். அவருடைய கட்சியையோ அவரையோ மெயின் பண்ணாரானா? விஜய் இல்லை, அவர் கொடுத்தார். இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இல்லை அவர் அவங்க வேட்பாளர்களுக்கே பிரச்சாரத்துக்கு போகலன்றது ஒரு விஷயம் இருக்குது. பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல வரேன்னா, ஏன்னா விசில் அப்படிங்கிற ஒரு சின்னமும் தாவேக்காங்கிற ஒரு சப்ஜெக்டும் தான் எடுபட்டுச்சு. அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்குன்னா, எடப்பாடி தொகுதியில் ஒரு விசில் காணாமல் போயிடுது, பல விசிலில் ஒரு விசில் காணாமே போயிருச்சு. அந்த விசில் இப்போ மேபி சங்கடப்பட்டு கூட இருக்கலாம், நம்ம நின்றுருக்கலாமே அப்படின்னு. இல்லை நின்றுருந்தாலும் சங்கடமாக இருந்திருக்கும். யாருக்கு? எடப்பாடி தானே விசிலுக்கு. இல்லையே, இவ்வளோ பெரிய சாதனை தலைவர் ஸ்டாலினே தூக்கும்போது எடப்பாடி தூக்க மாட்டாரா என்ன? அந்த அலை தானே, ஒரு அலை தானே. அப்போ அவங்க யாரும் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவங்க யாரும் அதை பார்க்கல. அப்போ அந்த இடத்துல இப்போ விஜய் பண்ணுறாரு, கூப்பிட்டு இங்கே வந்து விசில் கிடையாது டிவி தாங்கிறார். டிவி 50,000 ஓட்டு வாங்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் கை சின்னத்தில் ஒரு கூட்டணி, இப்போ காங்கிரஸ் வரதுங்கிறது இந்த மாதிரி ஆளும் கிடையாது. காங்கிரஸ் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட இந்தியாவின் பழமையான கட்சி அதுதான். அந்த கட்சி கூட்டணிக்கு வரும்பொழுதும் வேற கட்சிகள் ஏதாவது கூட்டணிக்கு வரும்போதும் இதே ஒரு க்ளீன் இமேஜ் விஜய்க்கு இருந்திருக்குமானா? இருந்திருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் விசிலில் போடுங்கிற பாயிண்ட் அங்கே வராதுல்ல. இப்போ கையின்னு வரும்போது விஸ்வநாதன் வந்து நீங்கள் விஸ்வநாதனை பார்க்காதீங்க விஜயா பாருங்கன்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்கல்ல. விஸ்வநாதன் ராகுல் காந்தியை தானே பார்ப்பாங்க, அல்லது செல்வப்பிரண்டையை தானே பார்ப்பாங்க மேலூரில். அதுக்கப்புறமா தானே விஜயை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்போதட்டிக்கல் தான். ஜெயிச்சிருக்கலாமோ, வந்திருக்கலாமோ, கூட்டணிக்கு போகிறதா முதல்ல போயிருக்க வேண்டியது தானே. ஏன் வாதம் அதுதானே. இல்லை போக தான் விடலையே. நீங்கள் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து தான் திமுக உடைய கூட்டணி. யார் என்ன மாதிரி ஆளுங்க? நீங்கள் செல்வப்பிரண்டை நானே என்ன கருத்து கூட சொல்ல விடலன்னு கட்சி விட்டு வெளியே வர்றேன். நீ என்னடா, நான் திரும்ப சொன்னது அதுதான். எப்போ இளைஞர் காங்கிரஸ் வச்சிருக்கீங்க, ஒரு மாநில தலைவர் அதுக்கு இருக்காரு, 47 பொதுச் செயலாளர் இருக்கும் இளைஞர் காங்கிரஸில். நானும் அதில் ஒரு பொதுச் செயலாளர். என்ன ஒன்று, நான் ஒரு 3வது இடத்துக்கு வந்திருக்கேன். வாங்கின ஓட்டு எண்ணிக்கையில் நான் ஒரு 3வது இடம். அப்படின்னா ஒரு இளைஞர் காங்கிரஸை கூட்டி எல்லாரும் உட்காந்து போகலாம். நீங்கள் மாறலாவே பாருங்களேன், எல்லாரும் கூட்டு ஒரு பேசியிருந்தாங்கன்னா அந்த 100 பேரில் ஒரு 90 பேர் டிவிக்கே கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு 9 பேரும் சேர்த்து ஒரு 10 பேர் வேணான்னு சொல்கிறோன்னு வைங்களேன். அப்படி ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்கன்னு வைங்களேன். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மன டிமாரலைஸ் ஆகிருக்கும். பெரும்பான்மையாக எல்லாரும் போகலாம் தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆலோசனை கூட செய்யாமல் போகிறீங்களேங்கிறதும் என்னுடைய பல கோரிக்கைகள் ஒன்று. இல்லை போஸ்ட்போல் அலையன்ஸ்லாம் வரேன் இல்லை வரேன். இதில் தான் நீங்கள் கேட்குறது வருது. இதுக்கே என்னால் முடியலையா, நீங்கள் தான் கொண்டு போய் ஒரு தேர்தலில் கூட்டணி வைக்க முடியாமல் மாற்றி விட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமானு கேட்க வரேன். என் பாயிண்ட் அது இல்லை, போஸ்ட்போல் ப்ரீபோல்லாம் இல்லை. இதுக்கே எதுவுமே கேட்கலையா? கிடையாது. நான் கரெக்டாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, இந்த பதிவை எப்போ எழுதுறேன்? டிவியில் பார்த்து தான் எழுதுறேன். கிரீஷ் சோடங்கர் அறிக்கையை கொடுத்துருக்காரு, கம்யூனல் ஃபோர்ஸஸோட விஜய் போக மாட்டார், அதனால் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொல்கிறாரு. அப்படியோ போயிட்டாங்களா விஜய் கூட? என்னடா இது? அப்போ தான் அறிக்கையை எழுதுறேன். ஸோ ஒரு கடைநிலையில் இருக்கிறவனுடைய மனநிலையை கூட புரிஞ்சு பேசுவது தான் நியாயமானது. நம்ம வந்து ஒரு பொறுப்புன்னு வச்சுருந்துருக்கலாம், ஆனால் நம்மளை எந்த லெவலில் கட்சி வச்சுருக்குங்கிறதும் முக்கியமானது இல்லை. நம்மளை கருத்துக்கள் கேட்கறதில்லை நம்ம நம்ம அதுதான் சொல்ல வந்தேன். அவங்க சில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் இதில் டெசிஷன் மேக்கிங் இடத்துலேயே பேச முடியும். ஆனால் அவங்க பொதுத்தளத்தில் பேசுகிறாங்க. எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. எங்களுக்கு பேசுகிற ஜனநாயகம் உள்ள இடமே இதுதான். இங்கே பேசுறதுக்கும் ஜனநாயக குறவலை நசுக்கிறாங்க தானே சிக்கலே. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. அதற்கு பிறகு திமுகவோட கூட்டணின்னு சொல்லி நம்ம காங்கிரஸ் கட்சி போகுது, அதில் வின் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரீபோல் அலையன்ஸு, அதுக்கான ஒரு விக்ட்ரி கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது, இல்லை கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்காக ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதில் என்ன தவறு இருக்குது? ஏன்னா அவங்க பிஜேபியோடையோ இல்லை அதனுடைய ஒரு கிளையாக இருந்த அதிமுகவோடையோ போகல அப்படின்ற விஷயமா அவங்க சொல்கிறாங்க. கட்சி வேறு கூட்டணி மாறணும்னு முடிவெடுக்குது, கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிது, அவங்க பிஜேபி கூட போகாமல் தடுக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் 3 விஷயம் கேட்டிருக்கீங்க. கரெக்டாக கட்சி முடிவெடுக்கணும்னா எடுக்கலாம். நம்மை விட 2 சீட் வச்சுருக்கிற ஆட்கள் யார்? நம்மளால் 5 சீட் வச்சுருக்கோம். விசிகா கம்யூனிஸ்ட்லாம் 2 தான் வச்சுருக்காங்க, முஸ்லீம் லீக் உட்பட. அவங்க முறையாக ஒரு கூட்டத்தை கூட்டி
நாங்கள் நாளைக்கு எங்களுடைய செயற்குழுக்கு பொதுக்குழுக்கு அப்புறம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அதனுடைய சாதக பாதகங்களை அலசி அது முடிந்த பிறகு நம்ம யார் தலைமையில் கூட்டணி ஏற்றோம் அவரை போய் பார்த்து பேசி இப்படி தான் இருந்தோம், இதெல்லாம் 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற கதையை சொல்லிட்டு இருக்கேன் நான். இருந்தோம் அப்படின்னு பேசி இன்றைக்கி யாராவது விசிகாவை அந்த மாதிரி நிறைய விமர்சிக்கிறாங்களான்னா இல்லை. முஸ்லீம் லீகை சுத்தமாக விமர்சனம் பண்ணல யாருமே, கம்யூனிஸ்ட்டை யாரும் விமர்சனம் பண்ணல. காரணம் என்ன? அந்த அரசியல் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், விசிகா கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் எதுக்காக டிவிக்கு ஆதரவு கொடுத்துச்சு? அதே பிஜேபி கூட தான். அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட நேரத்தை இங்கே எடுத்துக்கல. அப்போ அங்கே காரணமே அடிபட்டு போகுது. ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம அப்படி கொஸ்டின் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான் பிரச்சனைக்கே காரணமாக இருக்குங்கிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஸ்டைலாக நான் இப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்னா எல்லா ஜனநாயக கட்சிக்கும் ஒரே முறை தானே. எல்லாரும் தானே சேர்ந்து உழைக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து தானே நிற்கிறோம், ஒரு கட்சிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம், பேசுகிறோம், எல்லாரும் அப்படி தானே வர்றோம். அப்போ நாம ஒரு பதில் சொல்லும் போது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ ஏன் ஸ்டைல் ஆஃப் ரிசைனிங் நீங்கள் கொஸ்டின் கேட்காதீங்க, ஏன் ஸ்டைல் ஆஃப் கிரிட்டிசிசத்தை நீங்கள் கொஸ்டின் கேட்காதீங்க. அதான் நீக்கி விட்டாங்க. அதான் அப்போ கேட்டாங்களே கொஸ்டின், நீங்கள் என்ன கேட்காதீங்கன்றாங்க, நான் உங்களை கேட்காதுன்னா என்ன நீக்கிறீங்களா? அப்போ எப்படி? அப்போ சரியா போச்சா? நாங்கள் எடுத்த நடவடிக்கை தப்புன்னு ஆகி போச்சா? இல்லை, விசிகா கம்யூனிஸ்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனையாக தான் இருந்தாங்க கூட்டணி. ராகுல் காந்தி வந்து ஒரே பிரச்சாரம், ஸ்டாலின் அவர்கள் ராகுல் வந்து பிரச்சார மேடையில் ஏறலை. அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி சார் ஒரு முரண்பாடாக இல்லையே சார்? மேடையிலே ஏறலை இல்ல, அதான் ஆல்ரெடி பிரச்சனை அப்படிலாம் இருக்கும்போது முரண்பாடா இல்லையா? இல்ல, ஆல்ரெடி பிச்சுக்கிட்டு போறதா அவங்களுக்கு பிடிக்கல. ராகுல் காந்தி ஓடிட்டாங்க. அததான் தப்புங்கிறேன். நாளைக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நம்மள என்ன மதிப்பாங்கன்னு கேட்கறேன். நான் தான் இதோட முடிஞ்சிருச்சா? 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமைச்சராக இருக்காங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில். அது வரவேற்கத்தக்கதில்ல. ஒரு காங்கிரஸ் தொண்டர் என்ன நினைப்பான், எந்த கட்சியும் இப்போ நம்ம கட்சி அமைச்சராக இருக்காங்கன்னு ஒரு பெருமைப்பட மாட்டானா? ஒரு அண்ணனை பிடிச்சா காரியம் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சு நினைக்க மாட்டாங்க. திமுக ஆட்சினா நீங்க அமைச்சராக இருக்க முடியுமா? அதான் நான் கேட்குறேன். அப்படி வாய்ப்பு இருந்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா 2006 2011 நீங்க ஆயிருந்திருக்கலாமே. இல்லை சார், அப்போ வந்து சோனியா காந்தி முடிவெடுக்கிற இடத்துல இருந்தாங்க. அப்போ ராகுல் காந்தி அப்போ வந்து சோனியா காந்தி இல்ல அப்போ சோனியா காந்தி முடிவெடுத்து தப்பு. இப்போ அவங்க எடுத்து அந்த டயத்தில் முடிவெடுத்து அது பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஆட்சியில் இருந்தாங்க, மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தால் அப்போ கீழே தேவையில்லை. இல்லை சார், அவங்க முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் பாயிண்ட் சொல்றேன், நீங்க மாநிலத்தில் ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் ஒட்டி இருந்தால் கட்சியை வளர்க்க முடியும் என்பதை விட ஒரு மட்டகரமான சிந்தனை எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் வரலாறை புரட்டி பாருங்க, எங்கெல்லாம் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு. அப்படி இருந்ததுனால அழிஞ்சு தான் போயிருக்கிறோம். நீங்கள் அதை விட்டுருங்க, அதிகாரத்தில் ஒட்டியிருக்கலாம். நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் தெரியுமா? இப்படி புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல கட்சிக்காரனா நான் சொல்கிறது வந்து, என்னை விமர்சிக்கக்கூடிய காங்கிரஸ் இருந்துட்டு ஒரு 4 பேர் விமர்சிக்கிறான், அவனுக்கு 1000 காரணம் இருக்கும் காங்கிரஸ் இருக்கிறதுக்கு. அவன் காங்கிரஸ் தலைவர்களால் பயில நினைச்சிருப்பான். வர சொல்லுங்க, என்னை விமர்சிக்கிற ஒரு நேர்மையான ஆண்மகனை வந்து நின்று, நீ இந்த கட்சியில் பலன் அடைஞ்ச, நீ என்ன எப்படிடா சொல்கிறேன், 2 பேரும் பேசுவோம். நான் அவனை அம்பலப்படுத்தி காட்டுவேன், என்னை விமர்சிக்கிறவனை. ஒரு தொண்டரிடமிருந்து கூட ஒரு சின்ன அனுகூலத்தை பெறாதவன் நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு நியாயத்தை தான் சொல்றேன். இது இப்போ எலெக்ஷன் இதோட முடிஞ்சு போச்சா? இல்லை, அடுத்த தேர்தல் வருது. இதே மாதிரி விஜயோட ஒரு சின்ன முரண்பாடு வருதுன்னு வைங்களேன். நீங்கள் நெஞ்சு நிமித்தி பேசுவீங்களா? கூட்டணி வந்தால் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு பேச முடியுமா? உன் லட்சணம் தான் தெரியும் மேடம் சொல்ல மாட்டான். இதை நான் ஏன் திரும்ப அழுத்தி சொல்கிறேன், இப்படி ஒரு கெட்ட பேரை எனக்கு தெரிய இந்தியாவில் எங்கேயுமே வாங்கினதில்லை காங்கிரஸ். இது எப்படி தெரியுமா இருக்கு? ராகுல் காந்தி விஜய் ரசிகர் ஆகிட்டாருங்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்கிறேன். இப்போ ஒரு சாணக்கியத்தனமா தெரியலையா ராகுல் காந்தி? ஏன்னா தோல்வியா இருக்கு வட மாநிலத்துல, தென் மாநிலத்துல ஃபுல்லா கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா வெட்டி எடுத்துறாங்க. சரி, தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சி அதிகாரத்துல ஏறுவோம் அப்படின்னு ஒரு சாணக்கியத்தனமா பார்க்க முடியாதா? அப்போ இனிமே நீங்க பிஜேபி எதிர்க்க கூடாது. ஆட்சியில் ஏறதுக்கு என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம். நான் முதலே சொல்லிட்டேன், உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பா, நீ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீ பண்ணலையா, நீ பொன்னாட்டி ஒன்று வந்தானே நீ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா என்ன கேட்பீங்க கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லாம இது ஒரு சாணக்கியத்தனமா எடுத்துக்கலாமான்னு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உடனே போய் பிஜேபி சேர்ந்துருங்க. எல்லாருமே காங்கிரஸ் யாரும் இருக்காதீங்க. அவன் தானே பெரிய சாணக்கியா உங்களை விட, அவனுக்கு பேரே சாணக்கியம் தானே வச்சிருக்காங்க. எங்கே போனாலும் சார் பாயிண்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை நின்று பேசணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாம ராகுல் காந்தி என்னவா பார்த்தோம்? வெற்றிகளின் நாயகனா பார்க்கல, தோல்விகளை கண்டு தோண்டு போகாத நாயகனா பார்த்தோம். ஒருத்தருக்கான கட்சி இல்லைல்ல காங்கிரஸ் கட்சி. ஓகே, அதான் தான் டிசைன் பண்ணிட்டேன். இல்லை, இன்னொன்று வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அலைன்ஸ் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த ரிசல்ட் வரும்னு யோசிச்சு டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்கள் ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த டிசிஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுல என்ன தப்பு? சரி, விசிகா சேஞ்ச் பண்ணி யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா? முஸ்லீம் லீக் நான் என்ன கொஸ்டின் பண்றீங்களா? அதான் நான் கேள்வி. ஏன் எதுக்காக டைப் என்னவா இருந்தது? இப்போ சொன்னார்ல, ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அது என்னவா ஆச்சு?
நாளைக்கு நம்ம கட்சி என்ன நினைப்பான், நம்மளுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகும்? சரி, நீங்க இப்ப எடுத்துக்கங்க, இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கம்யூனிஸ்ட், விசிகா, முஸ்லீம் லீக் எடுத்த நிலைப்பாடு யாராவது கொஸ்டின் கேட்பாங்களா? இல்ல காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்த கிரெடிபிலிட்டி இப்ப இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதானே அப்ப விட்டுறலாமா? அப்போ கிரெடிபிலிட்டி ஆல்ரெடி கிரெடிபிலிட்டி இல்ல இல்ல, தேஞ்சிட்டு போறாங்க. இன்சிடென்ட்டோட இதை கம்பேர் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். எந்த மத்த இன்சிடென்ட்? இப்போ மத்த சர்ச்சைகளாகட்டும், விமர்சனங்களாகட்டும், அந்த விமர்சனத்தை தேர்தல் யதார்த்தமா முடிவுல எடுக்கிற இவங்களேன், நீங்க கவர்மெண்ட் பண்ணும்போது வந்த பிரச்சனைகளை பத்தி சொல்றீங்களா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது நடந்த சிக்கலை பத்தி சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல. இது எப்படின்னா சார், அலையன்ஸ் என்பது எப்படின்னா அது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி தான். ரொம்ப நாசூக்காக தான் அதை வந்து கொண்டு போகணும். ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் பிலீஃப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ணி அதை வந்து விக்டரியாக மாற்ற முடியும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து சிக்கல் வந்து இப்போ தான் இப்போ ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, அது கட்டாய திருமணம் சார் அதுன்னாரு. இல்லை, இப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே டிவிக்காவோட வெற்றியை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல தான் என்னை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் என்னமோ டிவிக்காவுடைய வெற்றியை பார்த்து காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் சொல்கிற எல்லாமே பாருங்க. இப்போ இவர் கூட சொன்னார், எனக்கு அமைச்சர் தெரியும், அண்ணனை தெரியும், வேலை முடிச்சுக்கலாம். ஏன் அந்த அறிவு எனக்கு இல்லையா? வேலையை முடிச்சுக்கலாம் நான் நினைக்கலாம் இல்லையா? இப்போ வந்து எதிர்கட்சி அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணுங்க. இல்லை, நானே அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். என்னை வச்சுக்கீங்க, நீங்கள் கேள்வி கேட்டதுனால. நீங்கள் வந்து டிவிகேவுடைய வெற்றி எனக்கு சிக்கல் அல்ல. தாவேகா வெற்றி பெற்றதற்கு பின்னால் இன்னைக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நான் வந்து டெக்னிக்கலாக உள்ள வர்றேன். அடுத்த கொஸ்டினுக்குல அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், நான் டெக்னிக்கலாக உள்ள வரேன். இப்போ 3 கட்சிகளுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி மக்கள் தீர்ப்புன்னு சொன்னீங்க. மக்கள் தீர்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, யாருக்குமே பெரிய மேண்டேட் இல்லை. மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பது தான் மக்களுடைய தீர்ப்பு. அது ஒத்துக்கிறீங்கல்ல? மக்களுடைய தீர்ப்பு என்பது 3 பேருக்கும் பெரும்பான்மை தர மாட்டோம், திமுக, அதிமுக, தாவேகா, கூட்டணி ஆட்சி அமைச்சிக்கங்க அப்படின்னு. திமுக என்ன சொல்லி தேர்தலை சந்தித்தது? என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, பாஜக பாசிச எதிர்ப்பு. டிவிக்கு என்ன சொல்லி தேர்தலை சந்தித்தது? டிஎம்கே, திமுக எதிர்ப்பு. திமுகவுக்கு ஒரு நியாயம் போதும், பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறாத யாரையும் எடுத்துக்கலாம், அந்த ஒரு நியாயம் போதும். ஆனால் தாவேகாவுக்கு திமுக இடம்பெறாத எடுக்கணும். ஒரு தர்மப்படி பார்த்தா டிவிக்கு போய் ஏடிஎம்கே அலையன்ஸ் எடுத்துருக்கலாம், தப்புகளை யாரும் குறை சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளை பிரிப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சதி வேலையை பண்ணீங்க. இல்லை சார், அந்த குழப்பம் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியிலே வந்துருச்சு. விசிகா என்ன வந்தது? இதுக்கு விசிகா கூப்பிட்டீங்க இப்போ? அது சார், இப்போ நீங்கள் டிவிக்கே பற்றி பேசுனா நான் டிவிக்கே வர்றேன். இல்லை, இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆதவர்ஜுனா விசிகேல இருக்காரு, விசிகேலேருந்து முஸ்லீம் லீக்ல இருந்தார். அப்போ டிவிக்கேல கூட்டணி, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ கம்யூனிஸ்ட் யார் வந்தா? திருமாவளவன் என்ன சொன்னாரு? எல்லா முடிவுமே சேர்ந்து தான் எடுப்போம்னு சொல்றாரு. சரி, முஸ்லீம் லீக் இவர் கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க ஹைபோதெட்டிக்கலா போயிட்டீங்க, பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் பாயிண்டா பேசும்போது நான் பாயிண்டா கேட்கறேன், உங்களுக்காக இன்னொரு பாயிண்ட் கேட்கும்போது இருக்கலாமா இல்லையான்னு போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து மிகப்பெரிய சதி வேலை. அடுத்த கொஸ்டின் வரேன், அடுத்த டெக்னிக்காலிட்டிக்கு வரேன். தாவேகா அப்படி என்ன சதி பண்ணிருன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி பண்ணோம்ல, எல்லாத்துக்கும் பிஜேபின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, எல்லாரும் குறிப்பா சொன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேர்தலில் 2019 திமுக வந்து பிஜேபி எதிராக இது வச்சாங்க. அதுக்கப்புறம் 2021 வச்சாங்க, 2024 வச்சாங்க வெற்றி. இப்போ திரும்பி 2024 26லயும் பிஜேபின்னு வச்சுக்கிட்டே இருந்தா மக்களுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி வந்துடாதா? அப்படியா? ஒரு போர் அடிக்காம இருக்குது. நான் லோக்கல் இல்ல சார், லோக்கல் இஷ்யூ பேசாம எப்ப பார்த்தாலும் பிஜேபின்னு சொல்றாங்களே, இங்க லோக்கல் இஷ்யூ பேசலாமே அப்படின்னு மக்கள் வந்து எம்பி எலெக்ஷன்ல பேசுங்க. இப்போ நான் வந்து சுல்தான் 2-3 கொஸ்டின் கேட்பேன், நீங்களா தான் சாட்சி. டவுட் தான் பதில் சொல்லுங்க. ஆளுநர்கிட்ட போயிட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு காட்ட, அது ஒரு கிளரிக்கல் எரர் தான், கோலிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தாங்க. மறந்துட்டு போயிட்டாரு. ஓகே, வாட்டவர். நியாயப்படி, தர்மப்படி, மரபின்படி ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க விஜயை கூப்பிட்டுருக்கணுமா கூப்பிட்டுருக்கூடாதா? கூப்பிட்டுருக்கணும். என்ன பண்ணார் அவரு? கூப்பிடல. ஏன் கூப்பிடல? நம்பர் 10 அது சொன்ன காரணம். ஆனால் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கூப்பிடக்கூடாதுன்னு ஹைகமாண்ட் ஆர்டர் கூப்பிடல. ஓகே, அவரே சார் திமுக அதிமுக ஒன்னா வந்தா கூட இது ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது வரும் சார். ஹைகமாண்ட் ஆர்டர் விஜய் சொல்லலையே. இல்ல, நான் சொல்லணும், நம்ம தானே பார்க்கணும். நீங்க காங்கிரஸ் வந்து என்ன क्वेश्चन கேக்குறீங்க, அப்ப நான் சொல்லணும்ல அத. அப்ப நம்ம ஹைபோதெட்டிக்கலா பேசக்கூடாதுல்ல, அது உண்மையான்னு தெரியல. சம்பந்தப்பட்ட தாவேகாவே உண்மையே சொல்லல. நான் வரேன் சார், பாயிண்ட் ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஹைபோதெட்டிக்கல நான் பேச மாட்டேன். நான் அடுத்த பாயிண்ட்க்கு வர்றேன். நான் தான் டவுட் கேட்பேன், பதில் சொல்லணும்ல. சரி, உங்களே சேர்த்துக்கிறப்ப 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்ப என்னன்னா, ஆளுநர் போனாரா? ஆளுநர்கிட்ட போனோடனே முடியாதுன்ட்டார். இந்த இடத்தில் ஜனநாயக சக்திகள், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க? கூப்பிட்டுருக்கணும், அதான் முறை அப்படின்னாங்க. திரும்பவும் போனார், திரும்பவும் அமுச்சு விட்டார், திரும்பவும் போனார், திரும்பவும் அமுச்சு விட்டார். இந்த சப்ஜெக்ட் நடக்கும்போது இங்கே ஒரு சினாரியோ செட் ஆகுது. ஐயோ, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் போல இருக்கு, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் போல இருக்கு. இதை சொன்ன எந்த நியாயஸ்தனும் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் போல இருக்குது, அதிமுக காரர்களை போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலை தாவேகாக்கு. ஏன்? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற கவலை திமுக கூட்டணி மட்டும் தான் இருக்கணுமா? அவங்க ஜனாதிபதி தான் இருக்காங்க. இது ஹைபோதெட்டிக்கல் இல்ல,
இது ஐம்பது இல்ல வச்சுக்க அப்படியே இந்த பாயிண்ட் எனக்கு தேவைப்படும் அப்படியே பிடிச்சி வச்சுங்க இதை அவங்க ஜனாதிபதி தான் இருக்கிறாங்க வச்சுங்க. இப்ப இவன் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுது. பாஜக திட்டமிட்டு தாவேக்காவோட சேர்ந்து ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுது. ஜனாதிபதி வந்துடும். இதை இப்ப திரும்ப அந்த இடத்துல நீங்க கேட்ட கொஸ்டின், ஜனாதிபதி எப்படி சொன்னாரு, நீங்க எப்படி 50 சொல்றீங்கன்னு சொல்றேன்ல, இந்த இடத்துல ஒரு வேலிடான பாயிண்ட் வந்து ஜனாதிபதிக்கு குற்றச்சாட்டா டிடிவி தினகரன் வருதா இல்லையா? வரலாற்று இதுக்கு முன்னால இதை குற்றச்சாட்டை காட்டி பல பதவி பிரமாணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கான்னா நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டு நரசிம்மராவ் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். கையில ஆதாரம் இருக்கு. ஆதாரமே இல்லாத தர்மத்துக்கு எதிராக, அதாவது மரபுக்கு எதிராக ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறார். முதல்ல நியாயமா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு நீ பண்ணி ஃப்ளோர்ல ப்ரூவ் பண்ணிப்பான்னு சொல்லணும். எல்லாருக்கும் அதான் வழிமுறை. திடீர்னு பண்ண மாட்டேன்றார் ஆளுநர். திடீர்னு தமிழ்நாட்டில் நியூஸ் ஆகுது. அதுல கொடுமை என்னன்னா தாவேக்கா அதற்கும் திமுக தான் காரணங்குது. திமுக காரணம், இது திமுக காரணம், இது திமுக காரணம் சொல்லல, காங்கிரஸ் தான் திடீர்னு ஒரு போராட்டம்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஆளுநர் காரணம்னாங்க அவங்க. சரியா? பின்னால இருந்து இயக்கிறது திமுக ஆதவர்ஜுனா சொன்னார். அப்போ நாங்கள் அப்பதான் தலைவர் சொன்னாரு, நாங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆளுநர் வந்து அவங்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடணும், நாங்கள் அவர்கள் ஆட்சி அமைக்க வச்சு தான் பார்ப்போம்னாரு. நடந்துகிட்டே இருக்கும்போது கையில் ஆதாரம் கிடைக்குது ஆளுநருக்கு, பக்க ஆதாரம், ஹார்ஸ் ட்ரேடிங்குடைய ஆதாரம். என்னுடைய அரசியல் அறிவு சட்ட அறிவு சரி என்று சொன்னால் விஜய் தண்டிக்கப்படுவார் அந்த வழக்கில். அவ்வளவு தெளிவு திட்டவட்டமான ஆதாரம் வெளியிட்டது அவங்க கட்சிக்காரங்க. யார் சொன்னது? காமராஜ் வரலன்னு சொல்லி இருந்தா நாங்க பக்கத்துல வீடியோ எடுத்துருக்கிறோமே கார்ல வச்சு அப்படின்னா சேம் சைடு கோல் போட்டான் அவன். அது அவசரத்தில் வெளியிட்டுட்டான். இந்த நேரத்தில் இப்ப நான் ஒரு 50 கேட்டீங்கல்ல, இதை வைத்து ஆளுநர் பதவி பிரமாணத்தை நிறுத்தியிருக்க முடியுமா முடியாதா? சட்டப்படி நிறுத்தியிருக்க முடியும். ஏன் பண்ணி வச்சாரு? முதல்ல அவர் கையில் எதுவுமே இல்லை, பண்ணி வச்சிருந்துருக்கணும். அப்போ தடுப்பாராம். இதையே நம்ம பார்த்து வேடிக்கை பார்க்கணுமா? ஆளுநர் ஆட்சி வந்துடும் தாவேக்காரங்களாம் கதறுவாங்களாம். அதுக்கு காரணமும் திமுகன்னு சும்மானா சொல்லுவாங்களாம். உடனே திமுகவினுடைய ஆதரவு சக்திகளையே பிரிப்பார்களாம். இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும், திமுகவின் பலம் என்பது ஜனநாயக சக்திகளை தன்னுடைய தலைமையின் கீழ் சிந்தாமல் சிதறாமல் கட்டமைத்து வைத்திருந்த திமுகவுடைய தலைமையுடைய பலம் தான், அந்த கூட்டணி பலம் தான் அவருடைய பலம் என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய பாஜக விஜய் என்கின்ற ஒரு நபரை இறக்கி அவர் தலைமையில் இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை பெற வைத்ததாக காண்பித்து ஜனாதிபதி ஆட்சியின் பக்கமாக வழிநடக்குதுன்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணி உடனே இந்த திமுகவுடைய ஆதரவு சக்திகளை திருப்புறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுடைய ஆதரவு இருக்கும். அதுதான் முதல்ல ஒரு கொஸ்டினை கேட்டேன். நீங்க தேர்தல் களம் கண்டதே தீய சக்தி திமுகன்னு சொல்லி தான். ஸ்டாலின் சார்ட்ட கேட்டுட்டு தான் நாங்க வந்து கூட்டணி முடிவு அனௌன்ஸ் பண்ணோம். திரும்ப என்ன ஆப்ஷன் சார் வச்சிருக்கீங்க? என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க நீங்க? நான் சொல்றேன், முதல்ல முடியாதுங்கிறவர் அப்புறம் எப்படி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு? இல்ல ஸ்டாலின் தரப்புல இருந்து இதை சொல்லிருக்கலாம். அதான் அந்த நெருக்கடி தானே தரீங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நெருக்கடி தானே 4 நாளா 2 நாளா அந்த கதை ஓடுது. ஜனாதிபதி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இது ஆளுநர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆளுநர் நான் தான் கேட்கறேன், அன்னைக்கு ஒத்துக்காத ஆளுநர் அதுக்கப்புறம் கையில ஆதாரம் இருந்தா எப்படி ஒத்துக்கிட்டாரு? இப்ப தாவேக்கா தரப்புல கதறாங்கன்னு சொன்னீங்க. எந்த தரப்பு கதறாங்க? தாவேக்கா தரப்புல கதறி முடிச்சு தாவேக்கா யாரும் கதறின மாதிரி கதறி முடிச்சுதான் ஆட்சி அமைச்சிட்டாங்களே. இப்போ கதறி முடிச்சு தானே இப்ப பிரச்சனை வந்தது. நான் சொல்றது என்னன்னா, இந்த சிக்கலை உண்டாக்கி திமுகவிற்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து அப்புறம் ஒரு புதுசாக ஒரு கதையை விட்டாங்க. திமுக கூட்டணி வைக்க போகுது. நீங்க யாரோ இப்போ கேட்டாங்களே, இவர் தான் கேட்டார். திமுக நல்லா ஒன்று கவனிங்க, ஆதாரபூர்வமாக இல்லாமல் அடித்து விடப்பட்ட செய்திகளுக்கு எல்லாம் திமுக பதில் சொல்லணுமா? விஜய் செய்த ஜனநாயக படுகொலைக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்களாம். நேராக வந்தார், திமுக தலைமையிலே கூட்டணி அமைஞ்ச கூட்டணி கட்சிகள்லாம் உடச்சி நீ வாங்க என் கூட்டணி வாங்க, இல்லை ஜனாதிபதி ஆட்சி வந்துடுறாரு, போயிட்டாங்க. சரி, அமமுகவினுடைய தலைவர் யாரு? டிடிவி தினகரன். அவர் போய் ஜனாதிபதிக்கு ஆளுநருக்கு லெட்டர் கொடுக்குறாரு, எங்களுக்கு ஆதரவு வந்து அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிறாரு. அதை மீறி ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாரு. ஒரு அறம் பொருந்திய தலைவர் என்ன செய்யணும்? அந்த ஆதரவை பெறணுமா வேணான்னு சொல்லணுமா? அறம் இருந்தா என்ன செய்யணும்? இது என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா? யாராவது எங்க வர்றாரு? வரவே மாட்டாரு. பத்திரிகையாளர் வந்து வரவங்களை கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாரு வர்றா? ஒருத்தர் வரமாட்டாங்களே. அப்ப என்ன? அப்பதான் நீங்க சொல்றீங்க பாக்ஸ் கட்டிட்டு கரெக்டா 5 மணி 9 மணிக்கு போறாங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடறாங்க கரெக்டா. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்? இவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களையாவது சந்திக்கணும். அவங்களா எங்க? அப்ப என்ன தெரியும்? இப்பதான் தெரியுது அவங்க திமுக காரனுடைய கஷ்டம். பதில் சொல்ற திமுக காரனுக்கு தான் எல்லா கேள்வியும் வைக்கப்படும். பதிலே சொல்லாத நரேந்திர மோடி ஸ்டைல் ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இல்ல பதில பிளான் பண்ணிட்டு வந்து சொல்றதுனால வேற மாதிரி நடக்கிறதா? யாரு பிளான் பண்ணிட்டு சொல்றாங்க? திட்டமிட்டு வந்து சொல்றதுக்கு எல்லாம் தயாரா வரீங்க. பதிலையே நாங்க திமுக ஆட்சியை இழந்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கும் போய் இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்களே ஆள் அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டு திரும்ப நாங்க பிளான் பண்ணிட்டு வந்து திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். வேணா இப்படி சொல்லுங்களேன், சந்தோஷம். அப்படி இருந்தா சந்தோஷம் தான், அப்படி தெரிஞ்சா சந்தோஷம் தான். நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப பேசாம ஒண்ணு செய்யுங்க. இன்னும் ஒரு நிர்பந்தத்தை தான் மத்தவங்க எல்லாம் சொல்லல. திமுக எம்எல்ஏக்கள்லாம் தாவே முழுச போட்டு கொடுங்கன்னு தான் சொல்லல. இன்னும் மிச்சம் இருக்குது. அது ஒண்ணு கொஞ்ச நாள் விட்டா ஸ்டாலின் சொல்லிருப்பாரு. அந்த ரொம்ப கஷ்டப்படுறாப்ல, நம்மளே அதுக்கும் காரணம் திமுக தான். என்ன சொல்றேன்னு ஆட்சி அமைஞ்சிருச்சு.
ஆட்சி வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? ஆயிடுச்சு ஒரு 12 நாள் ஆயிடுச்சு. எப்படி பாக்குறீங்களா நீங்க தான்? இல்ல உங்க தரப்புல இருந்து அதுதான் சொல்றேன். உங்களோட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஆய்வு செய்ய போற மருத்துவமனை செயலாளர் என்ன சிஎம் வேற காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களா இருப்பீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படி சார் அப்படி ஒரு அறமற்ற அரசியலும் எனக்கு தேவையில்லை, அந்த அமைச்சருடைய நட்பு எனக்கு தேவையில்லை. சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி அவர் செல்வ பிறந்த ஏதாவது காண்டாக்ட் பண்ணீங்களா? சார் என்ன சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறமே தப்பாக இருக்கே, எனக்கு இது வரையும் யாருமே கேட்காத கேள்வி. கேட்டிருக்கலாம்ல அவர்கிட்ட, ஏன்னா மாநில தலைவர் அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ஐடியா இருந்திருக்கும். நான் நினைச்சேன் அவர் என்ன வேதனையில் இருக்காரோ அவர் போய் அவர் போய் சால்வ் போட்டார். என்ன வேதனையில் இருக்காரோ அவர் போய் சால்வ் போட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் போய் சால்வ் போடுறாரு. அப்போ என்ன திரும்ப கேட்கறது அவர்கிட்ட? ரெண்டாவது அப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்னொன்று அப்படி இல்லை, சில அன்பு கொண்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. நான் யார் அழைப்பையும் ஏற்கலை. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அன்பாக நம்மளை லாக் பண்ணுவாங்க. தம்பி சொல்கிறேன்ல புகாரி, நான் சொல்கிறேன்ல, நாங்கள் என்ன சொல்கிறத கேளுங்க. நான் நார்த் இந்தியாவிலேருந்துலாம் ஒருத்தர் கூப்பிட்டார். அவர் என்ன பண்ணுவார், அலீம் மேரே பாய் சுனோ மை ஜோவி போலாங்க சுனோ அப்படின்வார். இப்போ அவர் ஒன்றும் அரசியல்லாம் பேச மாட்டாங்க, டக்குன்னு அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணிட்டு உடனே பேசுங்க அப்படின்னுவோம். அது நம்மளை சங்கடத்தை உண்டாக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம தொடர்பு கொள்ளையே தவிர செல்ல பிறந்த தொடர்பு அவர் என்ன சொல்ல போகிறாரு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவர் ஒரு நிகழ்ச்சியிலையும் எப்படி நிற்கிறாருங்கிறத. அது எனக்கு உள்ளார்ந்து புரியறதுனால நான் தொடர்பு கொள்ளலை. நானே தவந்துகிட்டு இருக்கேன். உங்க மேலேயும் ஒரு விமர்சனம் இருந்துருக்கு. நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய கட்சி மாறிட்டீங்க. அது வேற பயங்கரமா வைரலாயிடுச்சு. நீங்க வந்து சந்தர்ப்பவாத அரசியல் பண்றீங்களா? சரி சார், நான் என்ன சொல்றேன் இல்ல, ஃபர்ஸ்ட் அரசியல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அணி மாறுவது, இப்ப இன்னைக்கு கூட்டணி வச்சோம், வேற கூட்டணி மாறவே கூடாது. அதுவா என் வாதம். சரியாக இருந்துருக்கீங்க. ஆதாயத்துக்காக மாறுறது, ஒரு நம்பி இருக்கிறவங்க வந்து அப்படி விட்டுட்டு போறது. இப்போ அந்த கோணத்துல நீங்க முதல்ல நான் இந்த பொய் செய்தியை பாக்குறேன், நான் போடுறானுங்களே பொய் செய்தியா? வேற என்ன பின்ன எந்த கட்சியில இருந்தீங்க அப்படின்றத தெளிவா போட்டுருக்காங்க. எந்த கட்சியில போட்டுருக்காங்க சொல்லுங்க? டிவிகே ஆல்ரெடி இன்னொரு டிவிகேல இருந்திருக்கீங்க. சரி, அப்புறம் வந்து அது என்ன அமைப்புல எல்லாம் இருந்ததா கட்சி? அது கட்சியா? நீங்களே நேக்கா தெரிஞ்சுக்கிட்டே அந்த கட்சி நான் ஒரு டிவிகே காரன் நினைக்கிறேன். பொய் செய்திய நியாயப்படுத்தி பேசுற டிவிகே காரர் இவரு இருக்கிறாரு. இப்பதான் இப்ப எடுத்து வச்சிருந்தேன். டிஎன்டிஜே, ஐஎன்டிஜே, ஐஎன்எல்பி, அப்புறம் டிவிகே. வாங்க, அங்கேயே ஒரு டிவிகேல இருந்திருக்கீங்க. ஒரிஜினல் டிவிகே, ஓஜி டிவிகே. அது அதாவது டிஎன்டிஜே என்பது நான் படித்து மதரசா முடிச்சுட்டு வந்த உடனே சீரியஸாகவே இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துட்றேன். டிஎன்டிஜே என்பது யூஸ்வலி ஐ டோன்ட் ப்ரிஃபர், பட் இன்னைக்கு வந்து பொய் செய்தி தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. அதனால வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. டிஎன்டிஜே இந்த கவர்மெண்ட் தான் சொல்லிட்டே இருக்கேன் நான். விஜய் நல்ல ஆட்சியாளர் என்பதே பொய் செய்தி தான், அதுவே ஒரு ஃபேக் நியூஸ் தான். என்ன அதான் ஒரு சிஎம் இப்ப அப்பலாம் வந்து பேசுறது சரியா தான் பேசுறேன். அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ப்ரூவ் மீ இஃப் ஐ அம் ராங். ப்ரூவ் பண்ணி தான் சிஎம் சீட்ல உட்கார்ந்திருக்காரு. வருவேன், ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி வந்திருக்காரு. இப்போ உங்களோட விளக்கத்துக்கு நான் வந்து ஆலிம் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு வெளியே வந்தோடனே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து டிஎன்டிஜி மர்க்கஸ் இருந்தது. வேலூர் இப்ராஹிம், நாங்கள்லாம் ஒன்றா இப்போ டிஎன்டிஜியில் இருந்தோம். ஓகே, வேலூர் இப்ராஹிம். இப்போ நான் அவர் தான் எங்களை டிஎன்டிஜி பக்கமாக இது பண்ணுறாரு. அவர் டிஎன்டிஜியில் இருக்கார். அப்போ அவர் தான் அதுக்கு ஹெட்டு. அங்கே லோக்கல், அது ஒரு ரெடில்ஸில் ஒரு லோக்கலில் ஒரு மஸ்ஜிது. நான் நமக்கு அந்த பக்கம் இலாய் பள்ளி, இந்த பக்கம் இந்த இவங்க பள்ளி, டிஎன்டிஜி பள்ளி. அப்போ எனக்கு பக்கம் தான் டிஎன்டிஜி. சரி போயிட்டேன் முடிக்கிற காலத்தில். அப்போ போகும்போது அப்படி ஒரு நட்பில் ஏற்பட்டு தான் இருந்தது. நான் டிஎன்டிஜியில் எந்த பொறுப்புலையும் இல்லை. பயன் பண்ணி கொடுப்பேன், பயன் பண்ணுவேன், போவேன், தலைமைக்கு போவேன், வைப்பேன். எந்த பொறுப்புலையும் நான் வந்து இல்லை. ஃபேக் நியூஸ் இது எல்லாமே. அப்படியே இருந்தாலும் தப்பில்லை. நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, அப்படி இருந்தாலும் தப்பில்லை. அது வந்து ஒரு அமைப்பு. போவோம், ஒரு அந்த மாவட்டத்துக்குள்ளே நம்மளை பேசுறதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே வந்து மாநில பேச்சாளர்னு அங்கீகாரம் வேணும். ரொம்ப கட்டமைப்பான அமைப்பு, அது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது டிஎன்டிஜி, தமிழ்நாடு தோஜ மாதிரி. நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம ஒரு ஆளையும் படிச்சுட்டு வந்து நம்ம பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அது எந்த பொறுப்புலையும் இல்லை. வேலூர் இப்ராஹிம் வந்து டிஎன்டிஜிலேருந்து நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்டது வந்து இப்போ நாங்கள்லாம் அவரை நம்பி தானே இருக்கிறோம் கூட. அப்போ நீக்கப்பட்ட உடனே அவரை வந்து பாக்கரன்னு கூப்பிட்றாரு ஐஎன்டிஜியில். அவர் ஐஎன்டிஜியில் போகிறார், நாங்களும் போகிறோம் ஐஎன்டிஜி. இந்த ரெண்டுமே வந்து ஜமாத். இது வந்து கட்சி கிடையாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அமைப்புன்றதை தாண்டி ஜமாத் ஒரு கட்டமைப்பாக இருந்து ஒரு செயல்பாடுகள், ஒரு கொள்கை கோட்பாடுகளுக்காக போகிறது. அதை கொண்டு போய் கட்சி லிஸ்ட்டை சேர்த்து வச்சு 1 2 3 4 போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலுமே தப்பில்லைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அது ரெண்டுமே வந்து முதல்ல கட்சி லிஸ்ட்லேயே வராது. ஸோ இதுலேயே தெரியும் வர ஸோ இதுலேயே முதல்ல இது ரெண்டு எவ்வளோ பேர் தப்பு. இதுக்கு யாராவது மன்னிப்பு கேட்பானா பொய் செய்தி போட்டேன்னு? அவனுங்களுக்கு வேலையே அதுதான். தாவேகக்காரங்களுக்கு நான் தான் யோசிக்கிறேன். ஒரு வளர்ச்சியின் நாயகன்,
இவ்வளோ பெரிய சிஎம் ஸ்டாலினுக்கு எதிராகவே பொய் செய்தியை போட்டு இத்து போன யாரையோ கொண்டு வந்து அங்கே எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கானுங்க. பட் இப்படிங்கிறாரு. ஆனால் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மளுக்கு ஏற்பட்டதெல்லாம் வந்து சும்மா ஒரு பொய் செய்தி, அதை பரப்புறானுங்க. ஐஎன்எல்லுக்கு நம்ம வந்தது வந்து ஒரு போராட்ட அரசியல். பழனி பாபா வந்து நம்ம தீவிரமாக ஃபாலோ பண்ணுவோம். முதலில் பழனி பாபா அவர்கள் நிறைய பேர் பேசியிருக்கலாம். ஆனால் இளைஞர்கள்ட்ட கொண்டு ரீச் பண்ணது வந்து தடா ரஹீம் தான். அப்போ வந்து இந்திய தேசிய லீக் கட்சின்னு அவர் ஏற்கனவே ஒரு இந்திய தேசிய லீக்ல இருக்கிறாரு. அங்கேருந்து சண்டையாகி அவர் வந்து ஒரு தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறார். நமக்கு அது தெரியாது, அவர் பழனி பாபாவின் மாணவர் அப்படின்னோடனே நம்ம அதில் வந்து தீவிரமாக இணைஞ்சு செயல்படுறோம். பட் அது அரசியல் ரீதியான ஆம்பிஷன்ஸ் கொண்ட கட்சி அல்ல. சிறைவாசிகளை விடுதலை செய்யணுங்கிறது ஒரு போராட்ட அரசியல் கொண்ட வரும். அதில் அந்த இளமை வேகத்தில் போகிறோம் வரும். அது அரசியல் ரீதியாக வரல. இப்போ தான் நின்றுருக்காங்க. அவங்க கேண்டிடேட்ஸ்லாம் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிற்கிறாரு. எனக்கு இப்போ நாட் அவர் நின்றுருக்காரு. திருவிகா நகரில் எங்கேயோ நின்றுருக்காரு. இது ஆர்வி நகர் தானே, ஜெயலலிதா ஆர்கே நகர். ஆமாம், அவர் நின்றுருக்காரு. ஒரு கட்சியாக நின்றது இப்போ நின்றுருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியானது ஒரு போராட்ட அரசியல் நல்ல சுமூகமாக இருக்கும்போதே நான் வந்து அப்போ அங்கே நிறைய போராட்ட களங்கள், சிறைகள் அவரோட இருக்கும்போது நிறைய பட்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சுமூகமான முறையில் இன்றைக்கும் நாங்கள் எப்படியும் ஒரு மாதத்துக்கு 2 முறை சந்திப்போம், அவரை பார்ப்போம். இப்போ நீங்கள் முரண்பாடோட அது வந்து ஒரு உள்நோக்கத்தோட அல்லது வந்து ஏதோ ஒரு நான் சொல்லலை சந்தர்ப்பவாதம் அதுதான் நான் தப்புங்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே கட்சியில் ஒருத்தர் இருக்கேன், அதுக்காக உத்தவனா ஒரு வாதத்துக்கு கேட்குறேன். உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு பிடிக்காத செஞ்சுக்கிட்டு நான் எவ்வளோ ஜென்டிலாக ஜென்யூனாக இருக்கிறேன். காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு அதிகாரத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறாங்க. நான் அப்போ வந்து இது தப்புன்னு கேள்வி கேட்டு வெளியே வரேன். என்ன போய் சந்தர்ப்பவாதிங்களோட அடிமுட்டால் நான் எதுக்கு வெளியே வர்றேன்? திமுக ஆட்சி எழுந்துட்டு எதிர்கட்சி அந்தத்தில் உட்காந்துருக்கு. நான் அப்போ போய் திமுக சேர்றேன். என்ன போய் சந்தர்ப்பவாதி சொல்றதோட மென்டல் எவனா மென்டல் இருப்பானா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்ப நீ வேணா என்ன வேணா மென்டல் சொல்லி சொல்லுங்க, எனக்கு சந்தர்ப்பவாதி சொல்லக்கூடாது இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன், அப்புறம் அது ஐஎன்எல் என்ன பண்றோம்னா, முதலில் அரசியல் கட்சி அப்படின்னு முழு நேரமா வந்து பொலிட்டிக்கலா இன்வால்வ் ஆகிறது அண்ணன் வேல்முருகன். போயிட்டு அவர் கட்சியில் துணைத் தலைவராக இருந்தேன். இருக்கிறப்ப எல்லாம் சிறப்பாக போச்சு. அண்ணன் என்னை ரொம்ப இது பண்ணுவார். இப்போ பேசினார், இந்த கடந்த தேர்தல் நேரத்தில் பேசினார். என் மேலே ரொம்ப அன்பு உண்டு, எனக்கு அண்ணன் மேலே ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. நானும் அண்ணனும் காங்கிரஸில் இருக்கும்போது சேலமில் வந்து திப்பு ஜெயந்தி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் கலந்துட்டேன், அப்படி சொல்லக்கூடாது, அண்ணனும் கலந்துட்டேன், அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து அண்ணன் பேசும்போது நான் எங்கள் கட்சிக்காரங்களுக்குலாம் உதாரணம் சொல்லுவேன். என்ன மாதிரி நடந்துக்குங்கடா பைத்தியக்காரங்களாம் சொல்லுவேன். விஜய் கட்சிக்காரனுங்களை நான் கட்சியில் இருந்தனா வெளியே வந்தனாங்கிறது விஷயம் இல்லை, நான் எப்படி அவர் இடத்துல நடந்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, அப்படியே என்னமோ அறுத்துப்பட்ட மாதிரி வான்னு கூட்டு வலிச்சு வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் அதிகாரத்தை நோக்கி போனோம்னா நீங்களாம் என்னை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? இதே அண்ணன் என்ன கேட்குறாரு, நான் என் கட்சிக்காரங்களை சொல்லுவேன், நீங்கள்லாம் என்கிட்ட இருந்து வெளியே வந்தீங்கன்னா அலிம்புகாரி மாதிரி வெளியே வரணும்னு சொல்லுவேன். இந்த துப்புலாம் உங்களுக்கு கிடைக்குமா? இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லுவீங்க, எப்படி இருந்தேன்னு சொல்லணும்ல. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் எப்படி நடந்திருப்பேன் நான் அண்ணன் என்ன வெளியே எனக்கு வந்து விடுதலை புலி சப்ஜெக்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அண்ணன் கூட ஆர்வத்தில் போய் சேர்ந்துட்டேன். உண்மை அதுதான். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் விடுதலை புலியை போடுறானுங்க, ஒரே சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு மாவட்டத்தை நிர்வாகி, நான் பேர் கூட ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் தலைவர் படத்தை போட மாட்டேங்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், நான் தலைவர் படம் அண்ணன் படம் போடுறேன். இல்லை அந்த தலைவர் இல்லை, அந்த தலைவர் அப்படின்னாரு. அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் பேரை சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைங்க எனக்கு செட் ஆகுது. அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் இப்போ அண்ணனை கேட்டால் சொல்லுவார், லிம்புகாரி இருந்தார், ஆற்றல் மிகு செயல் வீரர்னு என்ன சொல்லுவார் அண்ணன். வினோத் அரங்கத்தில் சொல்லியிருக்காரு என்ன. அது என்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்பே இருக்குது. என்னென்னா, ரெடில்ஸில் திருவள்ளூர் மாவட்டம் அமைச்சு பெரிய மீட்டிங் போட்டேன். நேரம் அங்கே திருநெல்வேலி போனேன். திருநெல்வேலி போய் 1100 பேர்கிட்ட கூட்டம் போட்டு நான் இணைச்சி விட்ட நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க. நான் கட்சியில் இணைச்சி விட்ட ஆட்கள் தமிழக வாழ்வுச்சில். அதுக்கப்புறம் வேலூர் போனேன். அங்கே ஒரு கட்சி, சின்ன கட்சி ஒன்று, தனி கட்சி ஒன்று எங்கிட்டு, அதை கட்சியில் சேர்த்து விட்டேன். அது அண்ணன் நமக்கு நல்ல பேர் அண்ணன்கிட்ட. நான் வெளியே வருவது வந்து இல்லைண்ணே சங்கடம் வேணாண்ணே அப்படின்னு வெளியே வந்தேன். அப்படின்னு அவர்கிட்ட வந்து நம்ம காங்கிரஸில் வந்தோம். அப்போ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா டிவிக்கே காங்கிரஸ் கட்சி மற்ற மிச்சம் 3 இடத்துல வந்து ஒரு அமைப்பாய் ஒரு ஆக்ரோஷமாய் ஒரு இதில் வந்து செயல்பட்டோம். அரசியல் ரீதியாக வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிக்கு, அதுக்கப்புறம் வந்தது காங்கிரஸ். இன்றைக்கி காங்கிரஸ் வந்து வெளியே வந்தோன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி. இதில் நம்ம மேலே என்ன குறை இருக்குது? இதை வந்து ஒரு பொய் செய்தியாக பரப்புற, கொஞ்சம் கூட வெட்கம், ஈனம், மானம், சூடு சொரணை உப்பிட்டு உண்ணக்கூடிய பண்பில்லாத தாவகக்காரங்க தான் இதை பற்றி நினச்சி வைக்கப்படணும். எதுக்கடா இப்படி ஒரு பொய் செய்தியை பரப்புறோம் அப்படின்னு. இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்படலை கடந்த ஒரு 20 ஆண்டுகளில். அப்படிங்கும்போது கூட்டணி கட்சியோட இணைஞ்சு தான் காங்கிரஸ் தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு வராங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடியுமே இந்த தேர்தல் சமயத்திலுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்க சில முக்கிய தலைவர்கள் அவ்வப்போது ட்வீட் போடுறது, பேட்டிகளில் சொல்கிறது அப்படின்னு தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் 2 திராவிட கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதே எங்களோட பாலிசியில் கிடையாது, அது எங்கள் கொள்கை கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சுதான் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை வந்து திமுக கூட சேர்ந்து
கூட்டணி வச்சு சந்திக்கிறாங்க. ஸோ தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தாவேகா பக்கம் பதவி தரும், அமைச்சர் பதவி தரும் அப்படிங்கிறப்ப இது கட்சியும் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினச்சி தான் அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. இன்னொன்னே நான் சொல்லிடுறேன் சார், காங்கிரஸ் வந்து தலைவர்களுக்கான கட்சியாவே தான் இன்னும் இருக்கு. தொண்டர்களோட செயல்பாடு இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, ஃபீல்டில் இறங்கியாவே இன்னும் அந்த அளவுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஸோ இப்படி பதவிக்கு போகும்போது அது கட்சிக்கு இன்னும் ஒரு கூடுதல் வலு சேர்க்கிற வகையில் தானே இருக்கு, கட்சி வளர்றதுக்கான ஒரு ஸ்பேஸா. என்ன முரண்பட்ட ஒரு பதில் லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. தலைவருக்கான கட்சியாக இருக்குது, தொண்டருக்கான கட்சியாக இல்லைன்னு இப்போ என்ன அமைச்சர் பதவிக்கு தொண்டருக்காக கொடுத்துருக்காங்க? இல்ல, ஒரு பதவி கிடைக்குது, அடுத்து தொண்டர்களும் இதை ஒரு முனைப்பா எடுத்துட்டு வருவாங்க. தலைவர் தான் திரும்ப தலைவர் ஆகிட்டு போவார். அப்படி பார்த்தா தொண்டர் எப்படி இதில் எங்கே இருக்கு பாயிண்ட் நீங்கள் சொல்றதுல? அந்த தலைவர் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பார்த்தா தாவேகா கூட சொல்லலாம். யாருன்னு இல்லை, தொண்டர் ஒரு வெற்றி பெற்ற சரி புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம உழைச்சா நமக்கு ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுக்கங்க. கூட்டணி ஒரு கட்சி கூட்டணி அமைப்பது என்பது எதுக்காக அப்படின்னா, உண்மையிலேயே கரெக்டாக சொல்லணும்னா தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவும். எல்லா கட்சிக்கும் ஆசை என்பது ஆட்சி அமைப்பது தான். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதை நோக்கி செல்வதற்கும் கூட்டணி அமைப்பதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கூட்டணி என்பது ஜஸ்ட் டு என்ஷூர் யுவர் ப்ரெசன்ஸ். எப்படி பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட ஆளுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டி வச்சுக்கிறது தான். உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். கூட்டணியை வைத்தே தன்னை வளர்த்து எந்த கட்சியும் மேலோங்கியதில்லை. மாறாக கூட்டணி கட்சிகளை அழித்து வந்த வரலாறு பிஜேபி வேணா இருக்குது. ஒரு இடத்துல போய் அவங்க சொல்லிட்டாங்க, அது அவங்களே ஓப்பனாக ஒரு வாட்டி ஒரு டிபேட்டில் ஒரு பிஜேபி பார்ட்டிசிபென்ட் சொன்னார், நாங்கள் ஒரு கட்சிக்கு போனால் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சு அவங்கள அழுத்தி நாங்கள் எமர்ஜிங் பார்ட்டியாக வந்துடுவோம் அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு மத்தியில் அதிகாரம் இருக்கிறதுனால அப்படி செய்கிறாங்க. ஒன்று இதை நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த அலையன்ஸ் பார்ட்னருமே நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காகவோ அவன் தலைமையில் உங்களுக்கு அவன் தலைமையில் உங்களுக்கு கூட்டணி கொடுக்குறான் இல்லை. அப்போ என்ன பாயிண்ட்டு? அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னதான் பதில்? கட்சியை வளர்ப்பதற்கு திராணியற்ற தலைவர்களுடைய வாந்தி தான் இந்த வாதம். கூட்டணியில் இருந்தா பவரில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் வந்துடலாம். ரேவந்த் ரெட்டியை பாருங்கடா, தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரித்து தரப்படுகிறது. ஐ வில் கிவ் எ ஃபிட்டிங் எக்ஸாம்பிள். ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரித்து கொடுத்தது யார்? அன்றைக்கி ஒன்றியத்தில் இருந்தது யார்? காங்கிரஸ். பிரித்து கொடுத்தது யார்? காங்கிரஸ். தெலுங்கானா பிரிய வேண்டும் என்பது யாருடைய கோரிக்கை? தெலுங்கானா அந்த பக்கம் இருந்த மக்களுடைய கோரிக்கை. இவர் போராடினார், பிரித்து கொடுத்தோம். மக்கள் கோரிக்கை நிறைவேற்றினால தெலுங்கானாவில் யார் ஆட்சிக்கு வந்திருக்கணும்? ஆனால் யார் வந்தா? கேசிஆர் வந்தார். முதல் வருஷம் 5 வருஷம் மட்டுமா இருந்தார். காங்கிரஸ் எங்காச்சு அடையாளம் தெரியாமல் அழிஞ்சது. ரேவந்த் ரெட்டின்னு ஒரு லீடர் வந்தார். அவர் நான் கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கே மாறுறேன், அமைச்சரவையில் பதவி கேட்குறேன் போனார். கட்சியை நடத்தியா? முதல்ல கேடரஸை பலப்படுத்து, கட்சிகளுக்கான கேடரஸுக்கான தலைவனாக மாறு. பாத யாத்திரை நடத்தினார், கட்சியை வளர்த்தாரு, எதிர்த்து நின்னாரு எல்லாரையுமே. நீ கட்சி நான் சொல்றேன்ல, நீ அதிகாரத்தில் இருக்க நான் பார்த்து வந்தேன். நான் கட்சியில் சேரும்போது ஒரு மாநிலத்திலோ அல்லது 2 மாநிலத்திலோ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு இறைவர்களால் ஒரு 4-5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்குதுன்னா நாங்கள் யாரும் இதை பார்த்து வரல. நீங்கள் கட்சி வளர்க்கணும்னா ஒரு ஆற்றல் மிகுந்த இளைஞர்களும் தெம்பு மீட்டர்களும் எதுக்கு வருவாங்க? நீங்கள் கட்சி வளர்த்தீங்கன்னா அவன் அதிகாரத்தெல்லாம் பார்க்கவே மாட்டான். அப்படி பார்த்தா நாங்களாம் எதுக்கு சேர்ந்தோம்? இன்னைக்கு அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னேறி தானே போகுது காங்கிரஸ். அதில் நம்ம பார்க்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, கட்சியை வளர்க்கணும்னா உங்களுக்கு ஆற்றல் தேவை, வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவை, வெறி தேவை, கட்சியின் மீது பற்று தேவை. அது குறையா இருக்குடா உங்களுக்கு தலைவர்களுக்கு. அது இல்லடா உங்களுக்கு தலைவர்னு சொல்றவங்களுக்கு. அதை விட்டுட்டு சும்மா நாங்கள் அதிகாரத்தில் ஒட்டிட்டா வந்துருவோம், நாங்கள் போயிட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டா கட்சி வளர்ந்துடும். பைத்தியக்காரத்தனமான வாந்தி இது. இது வாதம் இல்லை, வாந்தி இது. சும்மா அவன் எடுக்கிறான் இவன் எடுக்கிறான்னு வாங்கி எடுக்கிறானுங்க. ராஜசேகர் ரெட்டி எப்படி சிஎம் ஆனாரு? பாத யாத்திரா புகழ் ராஜசேகர் ரெட்டி காலால நடந்தார். உழைக்கிறதுக்கு தயாரில்லை சோம்பேறிங்க இவனுங்கெல்லாம், பண்ணையாருங்கெல்லாம். இவ்வளோ வருஷம் பார்த்து தானே சொல்கிறேன், இந்த பண்ணையார்கள் உழைக்கிறதுக்கு தயாரில்லை எவனுமே. ஃபேக்ஷனல் லீடர்ஸுடைய பிரச்சனை. செல்ல பெருந்தகை தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர், கிராம கமிட்டிகளை அமைக்கிறேன்னு போனார். எல்லா மாவட்டத்திலையும் தடை. ஏன் தடை? முதல்ல அவருடைய காஸ்ட்டு, ரெண்டாவது இந்த இழிவடைந்த ஃபேக்ஷனல் லீடர்ஸுடைய தொந்தரவு. ஏன் மாவட்டத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லு, ஏன் மாவட்டத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லு. மாற்றுங்கடா, இதை மாற்றுங்கடா. முதல்ல வந்துட்டானுங்க, சேர்ந்தா கட்சி வளர்ந்துடும். கட்சி வளர்ப்பதற்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொரு ஆப்டான எக்ஸாம்பிள் சொல்லவா? சீமான் எத்தனை பேர் கூட கூட்டணி வச்சாரு? ஆனால் கட்சி எப்படி இருக்க வருது? கொடூரமான தோல்வியை சந்திச்சுட்டு 4 நாளைக்கு முன்னால் கூட்டம் போட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய கூட்டம்? எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஆக்டிவ் கேடர்ஸ், நல்ல கெட்ட கொள்கையை உள்வாங்கி இருக்கக்கூடியவர். டு பி கிளியராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனாலும் கட்சி எப்படி இருக்கு? கூட்டணியில் இருந்தாரா? அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தாரா? ஆனால் எந்த அதிகார மட்டத்தில் போய் சொன்னாலும் அவருடைய பேர் தெரியும், அவர் கட்சி பேரை தெரியும். எப்படி சார்? மொக்கத்தனமான வாந்தி சார். இது பேர் வாதம் இல்லை சார். இது
பொழுது அன்னைக்கும் ஒட்டிகிட்டு இருந்தா வளர்ந்துடலாம், ஒட்டிகிட்டு இருந்தா என்ன ஒட்டுனியா நீ, ஒட்டிகிட்டு இருந்தா வளர்ந்துடலாம், ஒட்டிகிட்டு இருந்தா பேனா நீ, ஒட்டிகிட்டு இருந்தா ரத்தம் குடிச்சு வளர்ந்துடலாங்கிறதுக்கு கட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லை இவனுங்க. இப்போ நான் இதை சொல்றது 1000 பேர் வந்து கருத்து வேறுபாடு பண்ணலாம், நம்மள என்னடா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாருன்னு சில பேர் கோவம் கூட போடுவாங்க காங்கிரஸ் கட்சிக்காரன். ஆனால் வீட்டுக்கு போய் யோசிப்பான் சொல்றதாண்டா உண்மை. முதல்ல இந்த ஃபேக்ஷன் இடத்துல ஒருத்தனிக்கே வாய்ப்பு, போகிறான் கஷ்டப்பட்டு நிற்கிறான், ஒரு சட்டமன்றத்தில் நினைக்கிறானா முதல்ல அப்பன் வருவான், அப்பனுக்கு அப்புறம் புள்ள வருவான். இதை மாற்றுங்கடா ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு விஜய் ஏன் ஒரு ஃப்ரெஷ் பார்த்தாங்க, நாளைக்கு எப்படி வரும்னு தெரியாது. இன்னைக்கு விஜய் மேலே நம்பிக்கை வந்தது காரணம் என்ன? அவனுங்க ஃப்ராடு வேலை பார்த்து அவையோட வீட்டில் போய் போட்டானுங்க, அது வேற. ஆனால் அவங்களை யாரையும் தெரியாதுல்ல, அவங்க கேண்டிடேட்ஸ் யாருக்கும் தெரியாதுல்ல. சரியா ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போன்னு மக்கள் ஏமாந்து போட்டான், அது வேற. ஆனால் மக்கள் அவங்க ஏமாத்தினாங்கிறது பாயிண்ட் வேற. ஆனால் அவங்க கொடுத்த மாற்றம்னு சொல்லி ஒன்று கொடுத்தான் பார்த்தீங்களா, அதை மக்கள் ஏற்றான்ல, அது உங்கள்கிட்ட இருக்கா? அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? நாங்கள் கட்சி வழக்கத்துக்காக கூட்டணி வச்சோம். எந்தெந்த அறிவாளி எல்லாம் சொன்னானோ உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த எந்தெந்த அறிவாளி எல்லாம் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவனை எல்லாம் அடுத்த தேர்தலில் நிற்காம கட்சி வளருன்னு காமராஜர் மாதிரி தான் பொய்யா சொல்லலை. கர்ம வீரர் காமராஜர் என்ன சொன்னார்? ஆபரேஷன் கே பிளான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சீமான உதாரணத்தை விட்டுருங்க. ஆபரேஷன் கே பிளான் என்னது? போட்டியிடக்கூடாது செய்வானுங்களா? காமராஜர் பேரை சொல்வதற்கு துப்பு கெட்ட காங்கிரஸ்காரர்கள் செய்வானுங்களா? காமராஜர் பேர் சொல்ல அகைன் லெட் மீ ரிப்பீட் இட் அகைன், காமராஜர் பேர் சொல்ல தகுதியற்ற அருகதையற்ற காங்கிரஸ்காரர்கள் செய்வானுங்களா? கட்சி பதவியே நீ வரக்கூடாதுன்ட்டார். அதை முதல்ல அவர் நின்று செஞ்சு காட்டினார். நான் இனிமேல் சிஎம்மா இல்லைன்னார், கட்சி வளர்க்க போறேன்னார். வந்துட்டானுங்க தூக்கிக்கிட்டு. விஜய் கூட சார் திமுக இருக்கான்னு கேட்குறாரு அவர். நான் என்ன பொறுப்பில் போறேன்? நீங்க என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா என்கிட்ட நீங்க இந்த கொஸ்டின் கேட்கறதே தப்பு. ஏன்னா அதிகாரத்தை விட்டுட்டு தானே நான் போறேன். காமராஜர் எங்க போனார்? எதுக்காக போனார்? கட்சி வளர்க்கணும். பர்பஸ்னா நீங்க வந்து அதிகாரம் ஆட்சி அடையணும் அப்படிங்கறத பர்பஸ்ன்றீங்க. நீங்க உங்களை ஃபாலோ பண்ற சில பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது முன்னுதாரணமா இருக்கும். இப்பவே நீங்க வாதத்திலே சொன்னீங்க அப்பா பையன் வருவாங்கன்னு சொன்னீங்க, இப்படிதான் இருக்கும்ட்டு. இப்ப நீங்க திமுக சேரும் போது நீங்க செய்யறதுனால என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்க. அருமையான கேள்வி. நான் சொல்ல வர்றது என்னன்னா, கட்சியை வளர்ப்பதற்கு இது சாதித்து காட்டிய கட்சி. நல்லா கேட்டுங்க. ஏடிஎம்கேல வந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்த பிரச்சனை திமுக வந்துச்சா? கலைஞர் மறைவுக்கு பிறகு சார், கலைஞர் மறைவு பிறகு வரலையே சார். ஸ்மூத் டிரான்சிஷன் ஆகி வந்துருச்சு இல்லை? நான் நடந்ததை கேட்டுட்டு இந்த பைபதடிகளை கேட்டுக்கிட்டு நீங்க தலைமையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் எதுக்கு இந்த நான் காட்டின உதாரணத்தை நீங்க வேற கொண்டு போயிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் எதுக்கு உதாரணம் காட்டினேன்னா, ஒட்டிக்கிட்டு இருந்தா வளர முடியும் அப்படின்னு சொல்றீங்களேடா, நீங்க முதல்ல உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு இடத்துல வாங்கி தந்துட்டு இருக்கிறீங்களே, அதை மாத்தினா வளர முடியும். இது வளர்ந்த கட்சி. நீங்க இந்த கேள்வி கேட்கறதே தப்பு. அவங்க வளர்ந்து ஆட்சி செஞ்சு அதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து நீங்க ஒரு குடும்பத்தை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு குடும்பம் தான் இந்த கட்சியை காப்பாற்றி, இந்த கொள்கையை காப்பாற்றி, கொள்கையில எங்க குறை வச்சாங்க அதை கேளுங்க. அடுத்து இந்த ஸ்மூத் டிரான்சிஷன் லீடர்ஷிப்ல வரது எங்க குறை வச்சாங்க அதை கேளுங்க. ஒரு டைம்ல கருணாநிதி டேஞ்சரஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தா எதிரிகளே சொன்னாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு. தகுதியில குறை வச்சாங்களா? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் இவர்களை குறை கேட்டதுக்கு காரணம் அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. மேபி அதை சொல்லாம மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கலாம். ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பதே டிஸ்குவாலிஃபிகேஷன் நான் சொல்ல வரல. அதுக்காக ஒருத்தர் பிள்ளையா பிறக்கிறதே குவாலிஃபிகேஷன் கிடையாது. குவாலிஃபிகேஷன் கிடையாது, டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ப்ரூவ் ஸ்டாலின் இஸ் ராங், ப்ரூவ் தட் லெகசி ஆஃப் உதயநிதி ஸ்டாலின் இஸ் ராங். தேவையா? ஜாலியா எங்கேயா போய் கூத்தடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்து சனாதனம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசி இந்தியா முழுக்க வழக்கு வாங்குறாரு. அதுக்கெல்லாம் நீ தயாரா? இங்க வரைக்கும் நான் ஏன் இவனுங்கெல்லாம் அப்படி சொல்றேன்? ஒரு வழக்கு வாங்கிறதுக்கு எவனும் தயார் கிடையாது. ஒரு பிரச்சனை அவன் வாங்கியிருப்பான், அதெல்லாம் இடி கேஸ் வாங்கியிருப்பான், போன பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு. கொள்கை அரசியல் செய்ய தயாரா? நீங்க தான் தலைமை பத்தியும் வரல. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, இப்படி இருந்தா ஆட்சி அமைச்சிட முடியும், இப்படி இருந்தா நீங்க ஆட்சி அமைச்ச கட்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவன் ஆட்சி அமைக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் திமுக இணைஞ்சிருக்கீங்க, இது முன்னாடி காங்கிரஸில் இணைஞ்சிங்கல்ல, எதை பிடிச்சி காங்கிரஸில் ஜாயின் பண்ணீங்க? ஏன்னா இதே தான் 67க்கு அப்புறம் இதே நிலைமை தான் காங்கிரஸில் இருந்துகிட்டு இருக்கு. உங்களை ஈர்த்தது காங்கிரஸில் நம்ம போய் ஜாயின் பண்ணணும், அந்த ஈர்த்த விஷயம் தெரியாதுமா திமுக காங்கிரஸ் எங்கே போட. அதாவது நான் வந்து அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப, இதுதான் நடந்த சம்பவம். நான் அண்ணங்கிட்ட நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப ஒரு நாள் திருவள்ளூரில் வந்து, அப்போ அந்த டைமில் தான் நான் மாறி வர்றேன். 2019 தான் இங்கே வர்றேன். அந்த 19 அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் ஜெயக்குமார் வந்து எம்பியாக நிற்கிறார். அப்போ அண்ணன் வந்து வரார் தேர்தல் பிரச்சாரத்தில். வந்துட்டு அங்கே பூந்தமல்லி இதுக்கு வரார், ஜனச்சத்திர இந்த கூட்டுரோடுக்கு வரார். வெங்கல் கூட்டுரோடு, வெங்கல் கூட்டுரோடு. அந்த கூட்டுரோடு முடிச்சுட்டு போகிறப்ப என்னை கூப்பிட்டு சொல்கிறார், புகாரி நம்ம வந்து கொடி எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா நம்ம காங்கிரஸ் வேட்பாளர், நம்மளுக்கும் காங்கிரஸ் செட் ஆகாது. நீங்கள் ஏன்னா நம்ம வந்து பாஜகவை எதிர்க்கணும், அதுக்காக நீங்கள் மாரல் சப்போர்ட்டாக போங்க எல்லாருமே, ஆனால் கொடி கொண்டு போகாதீங்க, அது எங்களுக்கு நமக்கு இந்த
எல்டிடி சப்போர்ட்டர்ஸ்கிட்ட ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிறார். அன்றைக்கி நைட்லேருந்து நான் யோசிக்கிறேன், நம்ம அண்ணனை சப்போர்ட் பண்ணுவோம், அண்ணன் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவார், டிஎம்கே காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவோம், காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கும், எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு நான் பேசாமல் காங்கிரஸுக்கு போயிடலாமே இப்படின்னு தோணி தான் காங்கிரஸுக்கு போனேன். இன்றைக்கி அடுத்த உங்கள் கேள்விக்கும் பதில் இருக்குது. இன்றைக்கி பாஜகவை இவ்வளவு தெளிவாக எதிர்ப்பதில் திமுகவை விட பெரிய ஆள் இல்லைன்னு அகிலேஷ் யாதவும் இவரும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. தேஜஸ்வி யாதவும் சொல்கிற அளவுக்கு, கெஜ்ரிவால் சொல்கிற அளவுக்கு திமுக தான் அதை கடுமையாக எதிர்க்கிறது, சித்தாந்த ரீதியாக கொண்டு எதிர்க்கிறது, அறிவு தெளிவோடு அவர்களை எதிர்க்கிறது. டிலிமிட்டேஷன்லாம் ஒரு நேஷனல் லீடர் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செய்கிறார். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த எண்ணம் நம்மை காங்கிரஸை நோக்கி நகர்த்தியதோ அதே எண்ணம் நம்மை திமுகவை நோக்கி நகர்த்துகிறது. இவங்க தான் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க, சித்தாந்த தெளிவில், அதுவும் அறிவு கொண்டு எதிர்க்கிறாங்க. கரெக்டாக ஒரு டீம் போட்டு செட் பண்ணி கொடுத்து அதில் யார் கரெக்டாக இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கட்சி ரீதியாக அவங்கள வந்து எஸ்கலேட் பண்ணி மேலே கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுத்து இப்படி வந்து ஒரு திமுக சரியாக பண்ணுது அப்படின்னு நம்ம நம்புறதுனால இதை நோக்கி நகர்றோங்கிறது ஒன்று. ஒரு தவறை சுட்டி காட்டும், அதை தாண்டி இதெல்லாம் அரசியல் ரீதியான காரணம். ஒரு தவறை சுட்டி காட்டுறோம், அவங்க நம்ம நடவடிக்கை இருக்கிறாங்க, அப்போ வெளியே வரும். யாருக்கு இழைக்கப்பட்டது அநீதின்னு சொல்லாமல் அவன் பக்கமே போய் நிற்போம், அதான் அறம் அப்படின்னு தான் வரும். பியாண்ட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸு அவங்க பக்கம் நிற்கிறது அறம், அதனால வரும். இல்லை, இந்த ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு சேர்றீங்க, காங்கிரஸை விட பிஜேபி எதிர்க்கிறது திமுக அப்படின்றது. இப்போ நம்ம டிவிக்கே வந்து கொள்கை எதிரியா பிஜேபியை அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ பிற்காலத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒன்று நடக்குது, சாப்பிட்டுட்டே பேசலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ இப்ப வலிமையா பிஜேபி எதிர்க்கிறது டிவிகேவா இருந்தா அலிமல் புகாரிய டிவிகேல எதிர்பார்க்கலாமா? ஆறாவது கட்சி அடிப்படுறீங்க, ஏழாவது கட்சி. ஒன்று புரிஞ்சுங்க, இன்னைக்கு கல நிலவரத்தை பாருங்க. பிஜேபியை எதிர்ப்பது என்பது வந்து அது சும்மா சொல்லு கிடையாது, அது ரெண்டாவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியாக தெரிஞ்சிடும் நீங்கள் உண்மையிலே எதிர்க்கிறீங்களா இல்லையான்னு. விளையாட்டுக்கெலாம் அவனை எதிர்க்க முடியாது, ஏன்னா அவன் விளையாட்டு ஆள் கிடையாது. குருமூர்த்தி வந்து இந்த இந்த மக்கள் தீர்ப்பு வந்துட்டு விஜய் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துட்டார். இப்போ எடுத்து பாருங்கள், இருக்கும் அந்த இன்டர்வியூ என்டிடிவியில் சிவரூர்கிட்ட பேசுகிறார். இப்போ குருமூர்த்தி ஒரு பாயிண்ட் சொல்கிறார், டிவிகே இஸ் நாட் அ பார்ட்டி, இட் இஸ் அ க்ரௌட் அப்படிங்கிறார், கலாய்க்கிறார். அப்படியே பேசிக்கிட்டே வந்துடுவோன்னு சொல்கிறாரு. பட் ஒன் திங் இஸ் கிளியர், ஸ்டாலின் வந்து எப்படி ஃபைட் பண்ணாரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்படி ஒரு ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், சுமூகமாக போவார். நான் சொல்ல, அவங்களால் சொல்கிறது ஒன்று. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு, அதுதான் இங்கே ஹைலைட்டு. சும்மா போகிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, இனிமேல் தான் தெரியும். நான் ஹைப்போதசிஸ்குள்ளே போக மாட்டேன். அவர் சொல்கிறார், நீங்கள் நல்லா கவனிங்க, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு வார்த்தை பாஜக அவர் எதிர்த்து பேசலை. அதுக்கு முன்னால் பாஜக என் கொள்கை எதிரின்னு மேடையில் பேசியிருக்காரு ஒரு வாட்டி. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு முறை கூட அவர் பாஜக எதிர்த்து பேசலை. நான் சொல்ல, குருமூர்த்தி. இது உண்மை பொய் விட்டுருங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்னால் இந்தியா முழுக்க ஜார்க்கண்ட் உட்பட எல்லா மாநிலங்களும் கிறிஸ்தவர்கள் கொடூர தாக்குதலுக்கு உள்ளானார்கள். சர்ச்சுக்குள்ள வச்சு சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று தன்னுடைய மதத்தை அடையாளப்படுத்தி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஜோசப் விஜய் அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக போட்ட ஒரு ட்வீட் சொல்லுங்கள், பாஜகவை எதிர்த்து, பாஜக செய்கின்ற அத்துமீறலை எதிர்த்து. எப்படி சொல்கிறீங்க பாஜக கொள்கை எதிரின்னு அவர் எடுத்துக்கிட்டாருன்னு? கொள்கை எதிரின்னு வாயில் சொல்கிற விட சொல்கிறதா? பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் நடக்கும். நீங்கள் தீவிரமாக களத்துக்கு வர வேண்டியது இருக்கும், பதிலுக்கு அவங்களை அடிப்பான். அந்த அழுத்தத்தை, அந்த அடக்குமுறையை தாங்கிட்டு நீங்கள் திருப்பி நிற்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஒரு துளி கூட விஜய் அனுபவிக்கலை, செய்யவும் இல்லை. அதுக்கு தான் விஜய் செய்யவே இல்லை. அது குருமூர்த்தி சொன்ன மாதிரி. இது ஒன்று. திருப்பரங்குன்ற இஷ்யூ நடக்குது, நீங்கள் ஜட்மெண்ட்டை படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். தாவகாரங்க எல்லாருமே கிறுக்கணுங்க மாதிரி பேசுகிறானுங்க ஒரு விவாதத்தில் வந்துக்கிட்டு. பார்த்தேன், ஏன்டா திருப்பரங்குன்ற இஷ்யூ இல்லைன்னா அது திமுக கிளப்பி விட்ட ஸ்டண்ட் அது அப்படிங்கிறானு. ஐயோ பைத்தியங்களா, ஜட்மெண்ட்டை படிங்கிறான் என்ன சொல்கிறான்னு. தர்கா மேனேஜ்மெண்ட்டும் போகக்கூடாதுன்னு தடுக்கலை, கோயிலும் நாங்கள் போய் அங்கே ஏற்றுவோன்னு சொல்லலைங்கிறார் ஜட்மெண்ட்டில். ஜெயசுவாமி என்ன சொல்கிறாரு, கோயிலும் போய் நாங்கள் ஏற்றணும்னு போகல, தர்கா மேனேஜ்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னு தடுக்கலைங்கிறார். பிரச்சனை யாருக்கு தான்? பிரச்சனை இந்து மக்கள் கட்சியிலேருந்து வந்த ராம ரவிக்குமாருக்கு. அப்போ அசல் கோயில் டிவோட்டிஸோ அவங்களோ போகல. இதனை ஸ்டாலின் அனுப்பிச்சு விட்டா ராம ரவிக்குமார் போய் பிடிஷன் போடுன்னு இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் சொல்லுவானுங்க. நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தானுங்க, ஏன் எங்கே பார்த்தாலும் கரண்ட் ஆஃப் ஆகுதான், எல்லாம் திமுக காரங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கானுங்களா? ஏன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். ஆதவர்ஜன் ஹைட்டாக இருக்கிற சட்டை டைட்டாக இருந்தாலும் அதுக்கு காரணம் நிறைய இடத்துல மின்தடை இருக்கு, அதுக்கு காரணம் திமுக தான். அதுக்கு காரணம் திமுக தான். என்ன அப்போ இது இருக்குது.
அவன் போறான். டிவிகே மேல உள்ள வன்மத்திலையும் டிவிகே மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதனால சார் நான் வந்து பாருங்க வந்து ஒவ்வொரு சொன்னா அப்படிங்கிறாரு, இப்படி சொன்னா அப்படிங்கிற நீங்க இப்ப அவனை செய்யறேன் சார். டிவிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போய் தலைவரை சந்திச்சு நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட சொல்லுங்க, அவர் சுமூகமா ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவங்க கட்சியில இருந்த நபர்களே வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, இது பண்றாங்க, அவங்க ஆய்வுலாம் பண்றாங்க, வரவேற்கத்தக்க ஒரு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க தெளிவா பதிவு வைக்கணும். விஜய் வந்து முதல்ல பேசுறாரு, நான் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நான் ஆலிம் படிச்சிருக்கேன்னு கூட சொன்னேன் உங்களுக்கு. இறைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், விஜய் அங்க பேசிட்டு இருக்காரு, நான் டிவி லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடுன்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டி மாநாடுல அவர் பேசுறாரு, கொள்கை தலைவர்கள் பெரியார் அப்படின்னாரு அப்படின்னு கை தட்டுனேன். எனக்கு என்னங்க வன்மம் இருக்கு அவரோட? நீங்க சொன்னதை செஞ்சு காட்டுங்க. முதல்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூ என்பது நான் சொல்லலை, என் எச் ராஜாவே ஸ்டாலின் தான் பேச வச்சாரா? எச் ராஜா மேடை போட்டு என்ன பேசினாரு? இது இன்னொரு அயோத்தினார். அதுக்கு மீனிங் என்ன? தாங்குவீங்களா இன்னொரு அயோத்தி வந்தா? நீங்கள் தாங்குவீங்களா இன்னொரு அயோத்தி வந்தா? அயோத்திங்கிறது வெறும் அந்த யூபியில் உள்ள அந்த பர்டிகுலர் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அந்த இடத்திலிருந்து அது மாநிலத்துக்கு கலவரமாக பரவியது, அந்த மாநிலத்திலிருந்து இந்தியா முழுக்க அது கலவரமாக பரவியது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது மேலப்பாளையத்து துப்பாக்கிச்சூடு நடந்தது. அமைதி பூங்கா தமிழகத்தில். அவன் இன்னொரு அயோத்திங்கிறான். நான் வேடிக்கை பார்ப்பேன், ஆனால் நான் பாஜக கொள்கை விரோதினா உன்னை பார்த்தால் வரக்கூடிய எரிச்சல் எனக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரரை பார்த்த விட வராது. ஏன்னா உனக்கு கொள்கை இருக்கணும், உனக்கு கொள்கை. இவனை மோசமானவன், பாரதிய ஜனதா கட்சி கூட மோசமானவன். ஏன்னா கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த இடத்தில் விலக்கு ஏற்ற வேண்டும் என்று நிற்கின்ற அதிமுகவுக்கும் ஒரு கொள்கை உண்டு, பாஜகவுக்கும் ஒரு கொள்கை உண்டு. முடியாதராவில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் என்று உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைவருக்கும் ஒரு கொள்கை உண்டு. எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர கிளைமேக்ஸ் விஜய் மாதிரி உட்காந்துருக்கிற மக்கள் அதை விரும்புறாங்களா சார்? மக்கள் அதை விரும்புறாங்க. தப்பு தப்பு தப்பு. திமுகவின் கொள்கைகளை விரும்பிய மக்கள் இவ்வளவு பெரிய அலை அடித்து, நான் அதை விளக்கமாக சொல்கிறேன், இவ்வளவு பெரிய அலை இது. இது ஒரு வகையான ஃபேண்டம் அலை, இது ஸ்டார்டம் அலை. இது இந்த அலையில் இந்தியாவே தப்பிக்கல ஒரு காலத்தில் நரேந்திர மோடியோடைய அலையில். அதே மாதிரி மாநிலத்தில் அந்த அலை மாநிலத்தில் வீசலை அப்போ, ஏன்னா அது கனெக்ட் ஆகலை, டெல்லி அலை நம்மளோட கனெக்ட் ஆகலை. நம்மளது ஃபார் மோர் நம்ம வந்து ரேஷ்னல். ஆனால் இங்கே அந்த ரேஷ்னல் திங்கிங்கையும் தாண்டி இந்த ஸ்டார்டம் வந்து உள்ளே பூந்துச்சு. அப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஆலமரத்தை சாய்க்க முடியல. வலுப்பெற்ற எதிர்க்கட்சியாக தான் நிற்கிறோம். அப்படி ஒன்றும் மோசமாக தோற்று போகல. இதை விட மோச தோல்விகளை வரலாற்றில் திமுக பார்த்துருக்குது என்பதுக்காக இதை சேர்த்து சொல்கிறேன். இது ஒரு பக்கம் வைங்க. போட்டவங்க யாரு? நீங்கள் சொல்கிறீங்க அப்படி போட்டவங்க யாரு? விவரம் இல்லாத சிறுவர்கள். உண்மை அதுதான். நேற்று நம்ம எங்கள் தங்கச்சி ஒன்றுட்டு பேசினேன். நேற்று தம்பி தங்கச்சி 2 தங்கச்சிங்க வந்தாங்க, ஒரு தம்பி வந்தார். நேற்று பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது போட்டுருச்சு, நான் டிவி கேட்கணும். 2 கேள்வி தான் கேட்டேன், ஒன்றுமே புரியல. அதுக்கு அரசியல் தெளிவில்லாத சிறுவர்கள் போட்ட ஓட்டில் தான் இந்த சிறுவர்கள் தான் இபியில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் திமுக. எவனோ ஒருத்தன் கண்ணாடி தூக்கி அடிச்சு ஆதவர்ஜுனா நிகழ்ச்சியில் கண்ணாடி தூக்கி அடிச்சுன்னா பிடிச்சிட்டு வராங்க டிவிக்கு காரணம், அதுக்கும் காரணம் திமுக. எல்லாத்துக்கும் திமுக. கவர்னர் ஆட்சி அமல்படுவது அதுக்கும் காரணம் திமுக என்று தொடர்ந்து திமுக அப்படி விஜய் என்ன ஃபீட் பண்ணுறாரோ அதையே பேசக்கூடிய அரசியல் படுத்தப்படாத சிறுவர் சிறுமியர்கள். இல்லை சார், அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா எம்ஜிஆர்னாலேயே சென்னையை வந்து கைப்பற்ற முடியல, திமுக கோட்டையா இருந்துச்சு. அதனால சின்ன பசங்க ஓட்டு போட்டான்னு சென்னை, இப்போ சென்னை திருவள்ளூர் சென்னை பெல்ட்டே தாவேக்க கைப்பற்றிருக்காங்க. 2 தொகுதி தான் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி எப்படி சார் குறைச்சி மதிப்பிட முடியும்? சின்ன பசங்க எம்ஜிஆர் இருக்கும்போது 2 முனை போட்டியா 3 முனை போட்டியா சார்? எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் வந்தப்போ 4 முனை போட்டி 77 தேர்தலில். பெரிய கட்சி என்பது 2 தான். திமுக அதிமுக தான் பெரிய கட்சி. அப்போ விஜய் அளவுக்கு பெரிய ஃபேக்டர் யார் இருந்தா? அப்போ நீங்கள் இப்போ சந்திட்டு இருக்கிறது 3 முனை போட்டி. நீங்கள் அப்படி கணக்கு போட்டிங்கன்னா இந்த கணக்கு உங்களுடைய எலக்ட்ரல் கணக்கு அதுதான். பெரிய லேண்ட்ஸ்லைடாக வந்தார் இவர் அப்படின்னா திமுக அதிமுக கம்பேர் பண்ணிங்கன்னா விஜய் ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துலையுமே கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்படி 2 முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நீங்கள் வச்சுக்கிட்ட எம்ஜிஆர் கணக்குப்படியே வச்சுக்கிட்டா கூட அதற்கு பிறகு ஆஃப்டர் ½ செஞ்சுரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மும்முனை போட்டிக்கு வர்றோம். இது எல்லாம் அவருக்கு சாதகமாக அமைந்தது. பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அது வேற. இப்போ மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிறதுனால தான் அவர் ஆட்சி அமைக்கட்டும்ங்கிறார் தலைவர். அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவரை வந்து மக்கள் மன்றத்தை அமலப்படுத்துவோம், அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எதிர்க்கட்சியாக பொறுப்பு மிகுந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு முதல் நாளே அவர் சொல்லிட்டார். அது வேற. நான் அதுக்காக மக்கள் தீர்ப்பை வந்து மதிக்காமல் இல்லை. ஆனால் இந்த யதார்த்தத்தையும் சொல்லணும்ல. எப்படி வந்தாங்க இவர்களுக்கு வாக்களித்தவர்கள்லாம் யார்? ஏதோ சிம்பிளாக நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க, தலைவா அந்த 2500 ரூபா போட்டு வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, என்ன இதெல்லாம் நீ போடுவேன்னு சொல்லி தான் நான் போட வச்சேன். இதுதான் யதார்த்தம். நீங்கள் இப்போலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைலில் ட்வீட்டாவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னால்? அஃப்கோர்ஸ், ஆப்வியஸ்லி நம்ம உங்களை சொல்லிக்கங்க. நான் இன்ஸ்டாகிராமில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அதனால தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம். அதான் அப்போ நீங்கள் சொன்னால் அந்த டைமில் நாங்கள் காங்கிரஸ் இருக்கிறோம். நாங்கள் டிவிக்கோட உள்ளடி வேலை பார்த்து அங்கே போயிட்டோம்ல.
அந்த வைபை ஃபீல் பண்ணி தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கொள்கைக்காக தான் சில முக்கியமான முடிவுகள் எடுத்ததாக நம்ம பேசுவோம். பர்சனலாகவும் இந்த கேள்வி பர்சனலாகவும் கேள்வி, அது பதில் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் வெளிப்படையாக. ஸோ கொள்கைக்காக உங்களோட சொந்த வாழ்க்கையிலுமே சில கடினமான முடிவுகள் எடுத்ததா கேள்விப்பட்டோம். அதை பகிரலாமா? அதாவது இது வந்து இந்த நேரத்தில் வேணால் இது வரைக்கும் நம்ம அது பெருசாக ப்ரிஃபர் பண்ணதில்லை பகிர்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஃபேக் நியூஸை வந்து தாவேகாவினர் பகிர்றப்ப ஏதோ கட்சி மாறினாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருப்பவர்கள்னு இந்த ஒரு உதாரணம் சொன்னால், நான் சொன்ன வேலை நாங்களாம் டிஎன் அவராக முன் வந்து எங்கள் இடத்துல கேட்டார், என்னுடைய மகளை அவனை திருமணம் முடிச்சு வைக்க விருப்பப்படுறேன் அப்படின்னாரு. நீங்கள் பெரியவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு எங்கள் வீட்டு பெரியவங்ககிட்ட பேசினாங்க. திருமணம் முடிஞ்சது, 2 பிள்ளைகள் இருந்தது, பாட்டுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு லைஃபு. இவர் போய் பிஜேபியில் சேர்ந்தார். அது பெரிய பிரளயத்தை உண்டாக்கிருச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஆர்த்தடாக்ஸான முஸ்லீம் ஃபேமிலியில் வந்து பிஜேபியோட பிஏ கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய சுயலாபத்துக்கு அதை பற்றி பெருசாக விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா அதை பேசி பேசி அழுத்து போன ஒரு விஷயம் போனதுனால பெரிய பாதிப்புகளுக்குள்ளான கொஞ்சம் நஞ்ச பாதிப்பு கிடையாது, பெரிய பாதிப்புகள், பர்சனல் பாதிப்பு. எந்த அளவுக்குன்னா, என்னுடைய மனைவியாக இருந்தவங்க வந்து நான் போகிறேன், ஆனால் அவர் வந்து பிள்ளைங்களை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ அவங்க அதை சொல்லிட்டு போகிறாங்க, சரி. பட் நம்ம போய் யார் வீட்டு முன்னால் போய் நிற்கிறது? பிஜேபி கொடி பறக்கிற ஒரு பிஜேபி வீட்டுக்கார் இல்லையா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, குழந்தைங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, இதெல்லாம் அப்படியே ஓடி அந்த அன்னைக்கு அந்த பிரச்சனையாகி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறான். அன்றைக்கி நான் ஒரு இடத்துல இதை பற்றி லேசாக பேசியிருந்தேன். அப்போ பேசுகிறப்ப என்னமோ சொல்கிறான், எதுக்கு போய் முள்ளே விட்டான். அதுவும் வந்து இவனுங்களை மாதிரி அல் மரு யகீஸு அலா நஃப்ஸிஹின்னு அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தன்னை போல் தான் எல்லாரும் இருப்பான்னு நினைப்பான். ஒரு ஈத்தரை வந்து அவனை மாதிரி நம்மள ஈத்தரையாக இருப்பான்னு நினச்சிக்குவான். ஒரு கொள்கை கட்டவன் வந்து அவனை மாதிரி. ஏன்னா இதே தாவேக்கால வந்து ஏகப்பட்ட கொள்கை கட்டவன் இருக்கானு. டிடிஆர் நிர்மல்குமார் RSS பிஜேபியில் இருந்தவர், இங்கேருந்து ஜம்ப் அடித்து அதிமுக போனவர், அதிமுகலேருந்து ஜம்ப் அடித்து தாவேக்காக வந்தவர். 3 கட்சி முனுசாமியை வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து நம்மளை குறை சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியாது. ஆனால் கொள்கை பார்த்திங்கன்னா வேறு ஜிக்ஸாகாக இருக்கும். ஆனால் நம்ம அன்னைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற கொள்கை தான், பாசிச எதிர்ப்பு, தந்தை பெரியாருடைய அரசியல் பாதை, திராவிடியன் பாலிடிக்ஸ். அதில் நான் உறுதியாக இருக்கிறப்ப இவன் திடீர்னு வந்து அவர் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது முடிவு பண்ணிக்கிட்டு அவர் போகிறாரு. அந்த அன்னைக்கு எக்ஸாக்டாக அந்த குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போன அன்னைக்கு நான் வந்து இந்த விம்மி அழுதது வந்து எனக்கு இந்த நடுமண்டைக்கு வந்து வலி வந்துருச்சு. அது வந்து ஒரு 2.5 நாள் 3 நாள் அந்த வலி அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் குழந்தைக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த குழந்தைங்க நிற்கிற இடம், விளையாடுற இடம், அந்த எங்கள் டைனிங் டேபிளுக்கு எதிர்க்க இங்கே இருக்கும் அலமாதி வீட்டில், அதை பார்த்து நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போயிடலாம் அப்படின்னு நான் வெளியே வந்து, அதுக்கப்புறம் வந்தது தான் பல வருஷமாச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் நான் தனியாக வந்தேன், குழந்தைங்கள பார்க்காம குழந்தைங்களோட வச்சு. அதுதான் இருக்கிறதுல பெரிய வேதனை. பியூர் அண்ட் பியூர் இதில் வெறும் அந்த கொள்கையும் பாலிடிக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே ரீசன் கிடையாது. மற்றபடி கணவன் மனைவின்னு சின்ன சங்கடங்கள் எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், அது வேறு. அது அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளும் அக்செப்ட் பண்ணுவோம். பட் ஒரு வழக்கு நடந்து இப்போ தான் டிவோர்ஸ் ஆர்டர் கையில் வாங்கினேன். ஒரு கேஸாக நடந்துச்சு. 2 பேருக்கும் நேரம் ஒத்து வரல. மியூச்சுவலாகவே போகிற மாதிரி தான் போனோம், நேரம் ஒத்து வரல. அவங்க வரணும், நானும் வரணும். நான் இப்போ துபாயில் நிறைய இருப்பேன், ஆன்லைன் கோர்ட்டில் அப்பியர் ஆவேன், விர்ச்சுவல் கோர்ட்டில். ஃபைனலாக நீங்கள் நேரில் வரணுன்னாங்க. அவங்க வரப்போ நான் வரல, நான் வரப்போ அவங்க வரல, இப்படி போய் வந்தோம். பாஜகவுடைய பாவையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு எந்த இழப்பை வேணால் தருவோம் அப்படின்னு சொல்கிறத தான் நான் இதுலேயும் கம்பேர் பண்ணுறேன். பிஜேபி எதிர்க்கிறாருன்னு சொல்கிறீங்களே, அவர் முக்கியமான குரூஷியல் மேட்டர்ஸில் அப்படி பேசுகிறது இல்லையே, எப்படி அவரை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் போக முடியும்? இது எல்லாமே என்னுடைய இந்த உள்ளத்திலிருந்து தான் நமக்கு அது கேள்வியாக வருது. விமர்சிப்பவர்கள் 1000 விமர்சித்தாலும் அதுக்காக இழந்த வழி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். சார், உங்களோட 2 டிரான்ஸ்லேஷன் ஸ்பீச் வந்து நிறைய பாராட்டவும் செய்யப்பட்டது. ஒன்று வந்து பீகார் தேர்தல் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் பேசின ஒரு டிரான்ஸ்லேஷன் ஸ்பீச். 2வது இப்போ சமீபத்தில் திருவள்ளூரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு நீங்கள் செஞ்ச அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்பீச் ஒன்று. அது எப்படி சார், ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோட இருக்கீங்களா? அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது? நேஷனல் பார்ட்டியாக இருக்கிறவங்க ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு எந்த அளவுக்கு பார்ட்டியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? நம்ம தலைவர் சொல்கிற விஷயம் வந்து இங்கே கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? உங்கள் ரோல் அதில் எப்படி இருந்தது? இவங்க எதாவது கேள்வி கேட்க மாட்டாங்களா? டிரான்ஸ்லேஷன் என்பது ஒரு முக்கியமான பணி. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ, பை காட்ஸ் கிரேஸ், இமீடியட்லி ஆஃப்டர் கிராஜுவேஷன் நான் வந்து டிரான்ஸ்லேட்டராக தான் ஒர்க் பண்ணேன். அரபிக் டிரான்ஸ்லேட்டர் தான், ராம்கோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டராக வந்து வெப் உலகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல இடங்களில் வந்து நம்முடைய மொழியியல் தான் நம்மளுக்கு சாதகமாகவே இருந்திருக்கு, அந்த மொழிபெயர்ப்பு மொழியியல். பட் அதெல்லாம் இன்டர்பிரேட்டராக இருந்ததில்லை. இது வந்து இன்டர்பிரிட்டேஷன். மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்லேட்டர் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் அப்படி பேசுவார், நம்ம அதை உடனே மொழியியலாக அதை கொண்டு வரணும். ஒரு நம்முடைய நாளை வந்து லோக்கலைசர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் லோக்கலைசேஷன்.
இப்போ வந்து இப்போ நீங்கள் அரபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஹபல் வலது இலல் பைத்தின்னு வரும். தஹப சென்றான், அல் வலது சிறுவன், இலல் பைத் வீட்டுக்கு, சென்றான் சிறுவன் வீட்டுக்குன்னு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா தமிழில்? நம்ம எப்படி சொல்லுவோம்? சிறுவன் வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் லோக்கலைசேஷன். கம்ப்யூட்டரைஸ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி பண்ணாமல் லோக்கலைசேஷன் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ், இதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. திடீரென்று ஒரு நாள் தலைவர் செல்வப்பெருந்தகை என்னை அழைத்தார். அவருக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒரு பெரிய இறைவனுடைய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அழைத்து நீங்கள் வந்து நான் இதில் இருக்கிறேன், இளைஞர் காங்கிரஸ் நிகழ்ச்சியில், அது கூட நிறைய பேர் போடுறானுங்க, என்ன பண்ணா நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் கட்சியில் இருக்கிறப்ப, அதை வேலை போடுறானுங்க, என்ன பண்ணார் வந்தார் ஏன்னாரு. ஏன்டா உங்களுக்கு டிபேட்டில் கலந்துட்டு பேச அவ்வளோ சாதாரணமான விஷயமாடா? எக்ஸ்போசர் கிடைக்குங்கிறது உண்மை, ஒத்துக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி தான் பார்ப்பாங்க, வேலைக்காக மாட்டான் தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்களா? நீங்களே கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, டிபேட்டில். அப்போ வந்து ஒன்றுமே உருப்படியாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒழுங்காக பதில் சொல்லி இன்னொரு வாட்டி கூப்பிடுவீங்களா? இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன் இல்லையா? அந்த மாதிரி ஒர்க் அவுட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதில் செல்வப்பெருந்தகை என்னை கூப்பிட்டு, அது ஒரு பெரிய இறைவனுடைய ஒரு வாய்ப்பு தான். அவர் கூப்பிட்டு, புகாரி எங்கே மாறிக்கிங்க, நீங்கள் நாளைக்கு அக்கார்டு ஹோட்டல் வந்துடுங்க, நம்ம கனிமொழி மேடம்லாம் பார்த்துடலாம், நீங்கள் சிஎம் கூடவே போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரணும். யாரோ சொல்லியிருக்காங்க அவருக்கு நீ ஹிந்தி தெரியும். நான் டேரெக்டாக எனக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது. நான் மொத்தத்துக்கே தலைவர் செல்வப்பெருந்தகிட்ட ஒரு 10 வாட்டி கால் பேசியிருப்பேன், அவ்வளோதான். ஒரு 5 வாட்டி நேரில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மொத்தமே அவ்வளோதான். இத்தனை வருஷத்தில் ஒரு மரியாதை. அவரும் என்ன செய்யணுமோ எப்போ தரணுமோ அதை கரெக்டாக பண்ணுவார். வேஸ்ட்டாக போய் நம்ம அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய வேலையே இருக்காது, கரெக்டாக பண்ணுவார். நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அவர்கிட்ட. அப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, நம்ம போகிறோம், போயிட்டு பண்ணோடனே அப்புறம் அக்கார்டில் பேசிட்டு அப்போ ஒன்று சொன்னார், புகாரி ஹிந்தி மாலும் அப்படின்னாரு. அப்போ தான் கேட்குறாரு, என்ன வந்து ஹோட்டலில் எல்லாம் பேச்செல்லாம் முடிச்சிட்டார், புகாரி ஹிந்தி மாலும் அப்படின்னாரு. மாலும் அப்படின்னு. அப்புறம் யார் யாயுமே ராகுல் காந்தி என்ன கேட்டுற போறாரு, யார் யாயுமே அனுப்பி விட்டது அப்படின்னு கேட்டுறேன். இல்லை ஐ ஒன்ட் லெட் யூ டவுன் அப்படின்னு. சிறப்பாக முடிஞ்சது. போனோம், தலைவரோடையே வந்தோம், சிறப்பாக முடிஞ்சது. எங்கள் தலைவர் இங்கே வரும்போது தான் ஹீட்டு பற்றிக்கிச்சு. ஏன்னா உங்களுக்கு சிஎம் பிஎம் இவங்களுடைய ஸ்பீச்லாம் வந்து ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அந்த ஸ்கிரிப்டில் தான் அவங்க நிற்கணும்னு. நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் கரெக்டாக. மேபி அந்த ஸ்கிரிப்ட் அவங்கள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 2வது பேச வேண்டியது 5வதாக பேசலாம், இல்லை 6வது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட சேர்க்கலாம். நீங்கள் பாட்டுக்கு அங்கே நின்று வாசிக்கிட்டு இருந்தோம்னா அது மாட்டிக்குவோம். அது மாதிரி நடந்துருக்கு கரெக்டாக. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒன்று அதே மாதிரி. ஆனால் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நோ ஸ்கிரிப்ட், எக்ஸ்டெம்போர். அதனால தான் எல்லாரும் மாட்டுறது. அதுலேயும் குறிப்பாக பொன்னேரியில் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நான் பொன்னேரி பண்ணுறப்ப அந்த காற்று வீசினது ஒரு பக்கம், ஸ்டேஜில் நின்று எதுவுமே கேட்கல யாருக்குமே. ஸ்டேஜில் இப்போ இவ்வளோ பக்கத்தில் நின்று இப்படி நின்று பேசுகிறார் ராகுல் காந்தி, நான் இங்கே நிற்கிறேன்னா அவர் பேசுறது எனக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஒரு தோராயமாக ஒரு உத்தேசத்தில் வந்து ஒரு 10 வாரத்தில் இப்படி நிற்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஏன் தங்கபாதில் இப்படி நின்று கேட்டாருன்னு. கேட்க மாட்டேங்குது ஸ்டேஜில். இப்படி நின்று அது இப்படி உள்வாங்கி கரெக்டாக அப்படின்னு சில மிஸ்டேக் ஆன இடத்துல எனக்கு வந்து திரும்ப சொல்லுங்கள் தலைவர் அப்படின்ட்டு. புரியாமல் இந்த ஜென்சி உலகத்தில் நம்ம எதையாவது ஒன்று பேசி காலம் பூரா ட்ரோல் மெட்டீரியலாக உட்காந்துருக்கணும். அப்புறம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறாரு தலைவர் ராகுல் காந்தி. சில பேர் ஒருங்கிணைந்த இந்தியாங்கிறாரு. அது பிளண்டருங்க. அதுக்கு காரணம் நான் சொல்றது இல்லை, நல்லா கேளுங்க. அதுக்கு காரணம் நான் சொல்றது இல்லை, அது வந்து தப்பு, அது வந்து எக்ஸாக்ட் மிஸ்டேக். அதாவது டிரான்ஸ்லேஷன் எரர். அது இல்லை, அது டிரான்ஸ்லேஷன் எரர். அது ஆனால் செல்வப்பெருந்தகை தலைவர் செஞ்சது எரர் கிடையாது, காதில் விழுவுல. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு அமெரிக்கான்னு தெரியாதா யாருக்கும்? அமெரிக்கா என்ன சொல்ல விரும்புகிறதுன்றதான் சொல்ல தெரியாதா? அவர் ஒருங்கிணைந்த இந்தியாங்கிறார். யுனைடெட் மட்டும் தான் அவர் காதில் கேட்குது. அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் தேசிய தலைவர்கள் வர்றப்ப. ஆனால் நம்ம எடுத்த சிஎம்முக்கு வந்து நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண டாஸ்க்குங்கிறது ஏன் கொஞ்சம் அதை விட ஹெவி டாஸ்க் அப்படின்னு சொன்னால், மற்ற தலைவர்கள் அவர்கள் மொழியில் இங்கே வந்து பேசுவார்கள், நம்ம மொழியில் நான் மொழிபெயர்ப்பது நம்மளுக்கு இலகுவாக இருக்கும். எக்ஸ்டெம்போராக ஓடலாம், ஜக்குன்னு அடிக்கலாம். ஆனால் இது நம் மொழியில் நம் முதல்வர் நம்மகிட்ட பேசுவார், அவர்கள் மொழியில் அதை மாற்றி நம்ம பேசணும். அது நம்ம மொழி கிடையாது, அது அவங்க மொழி. அதில் அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பு. ரொம்ப ஒரு 3 நாள் 4 நாள் மண்டை சுற்றி போய் தான் இருந்தேன். சரியாக தூங்கலை. தொழுகை கையுமா இறைவன்கிட்ட கேட்டுக்கிட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துரு, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹாஸ் பின் கிவன் டு மீ, கரெக்டாக பண்ணும். ஒரு ஹெவி டாஸ்க் தான். பட்டு என்ன சொல்கிறது, லவ் மாதிரி தான் அது. லவ் பண்ணால் அதுக்கான பின்விளைவுகள்லாம் இருக்க தான் செய்யும்.
ஆனால் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு விட்டுச்சு ஆசை? அந்த மாதிரி தான். சரி, இப்போ நீங்கள் காங்கிரஸ்ல இருந்து ஒரு அதிருப்தி ட்வீட்டு அப்புறம் ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஸ்டேட்மெண்ட் போட்டீங்க. அதற்கும் திமுகவில் சேர்றதுக்கு அந்த கால இடைவெளி இருக்குல்ல, ஒரு கட்சியில் இப்போ நீங்கள் இல்லை, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, அடுத்து எங்கேயும் போகுமா இல்லைன்ற ஐடியாவும் மேபி இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஹெவியான ஒரு பொறுப்புகளில் இல்லை தொடர்ந்து ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி பல இடங்களில் போய் பேசுறதுன்ற ஒரு ரொட்டீன் இருந்திருக்கும். இப்போ சடனாக எதுவுமே இல்லைன்ற அந்த இடைவெளி இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இடைவெளி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? முன்னு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு நாளைக்கு 5-6 இடத்துல பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்கேஜ் ஆகி போயிட்டு தானே இருக்கிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் எந்த காலத்திலும் என்னோடு பயணித்த சக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாருக்கும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தால் யாராவது சொல்லலாம், நான் எந்த சங்கடத்தை யாருக்கும் கொடுத்ததில்லை. நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். என்னால் பலனடைந்திருக்கலாம், என்னால் பாதிப்படைந்தார்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது கட்சியில். பலன்னா பெரிய பலன், நான் ஒன்றும் அதிகாரியாவோ MP MLAவோ இல்லை. எனக்கு தெரிந்த வகையில் என்னால் இயன்ற அளவு என்னுடைய சட்ட அறிவை பயன்படுத்தி என்னுடைய பொருளாதாரத்துக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு சின்ன உதவி அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேனே தவிர பண்ணல. ஆனால் ஒரு நியாயமான விஷயத்தை வச்சுட்டு வெளியே வர்றோம், அதை ஒரு மாதிரி வன்மமாக எடுத்து விமர்சிக்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய விமர்சனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரையோ ஒரு தலைவரையோ கேவலமாக விமர்சித்து அது மாதிரி நான் எங்கேயுமே செய்யலை. இந்த முடிவை ஆழமாக விமர்சித்தேன். விஜய் அப்படி சொன்னாரா, நாம் ஏன் போகணும், இது தலைவர் ராகுல் காந்தி கண்ணியத்துக்கே வருமா இல்லையா, தப்பாகுமா இல்லையா, இது நாளைக்கு நம்மளை கட்சி இப்போ ஒரு கேட்கும்போது கூட சொன்னேன், நாளைக்கு நம்ம ஒரு கூட்டணி போகும்போது நீங்கள் அப்படி போன கட்சி தான் நம்மளை சொல்ல மாட்டாங்களா? இதில் எங்கேயாவது நீங்கள் மரியாதை குறைவையோ இழிவையோ அருவறுப்பையோ பார்க்குறீங்களா? ஆனால் பதிலுக்கு நான் சிம்பிளாக நான் ஒன்று சொல்லுவேன், ஐ இக்னோர் நெகட்டிவிட்டி. எப்போவுமே என் நட்பு வட்டத்திலேயே இருந்த கொஞ்சம் காங்கிரஸ்காரங்க இதே மாதிரி தொடர்ந்து போகிற யாரெல்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக போகிறோம், நான் அழகாக அன்ஃபெண்ட் பண்ணி விட்டு போயிடுவேன். அவங்கள பிளாக் பண்ண மாட்டேன், அன்ஃபெண்ட் பண்ணி விட்டுருவேன். ட்விட்டர்லாம் போட்டாங்க. அதுதான் சார், எதுக்குன்றேன், எதுக்கு போடுறேன்? நான் அப்படி என்ன பேசிட்டேன்? நான் நீங்கள் தான் வம்பு பண்ணி நடவடிக்கை எடுத்தீங்க. அவ்வளோ காங்கிரஸ்காரங்க இருக்காங்களான்லாம் அப்படி கூட நான் பேசுனதில்லை. நீங்கள் பேசுன மாதிரி கூட நான் அவங்கள பகடி பண்ணேன். சில கமெண்ட்ல வந்து சொல்றேன். இல்லை அதுதான் இது நானே ஒரு இது நான் எப்படி யோசிச்சேன்னா, காங்கிரஸ் வளருது, நான் எப்படி யோசிச்சேன்னா இதுதான் வளர்ச்சின்னு அண்ணாமலை வளர்த்துறாருங்க பாஜகவை. அப்படி பார்த்தா நான் என்ன யோசிச்சேன்னா, எத்தனையோ காங்கிரஸ் நம்ம கட்சிக்காக வலுவாக பேசி மேடைகளில் டிபேட்ஸில் போடுற வீடியோஸ் பொதுமக்கள் நம்முடைய என்கேஜ்மெண்ட் நிறைய இருக்குது. 1 lakh மேலே எனக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிய பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதில் இன்வால்வ் ஆகி கமெண்ட்டோ சக கட்சிக்காரர்கள் யாரும் பண்ணதில்லை. அதுக்கு காரணம் அந்த ஃபேக்ஷன், இத்து போன ஃபேக்ஷன் லீடர்ஷிப்பு, அவனுக்கு பிடிக்கும் இவனுக்கு. நான் எந்த ஃபேக்ஷன்லையும் இல்லை, ஆனால் இவங்க அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு பகை உணர்வு இப்படி இருந்துக்கிட்டு அதை செய்யாமல் இருந்தாங்க. இப்படி ஒன்று போட்ட உடனே அன்னையப்போ சாமான் திண்ணையப்போ காலியாகவும் நினச்சாங்களா என்னன்னு தெரில. தடா இவ்வளோ பேர் கமெண்ட்டு. நான் அதிகாலத்துக்கு வெளியே நின்று ஒரு பேட்டி கொடுக்குறேன், ஏன் வெளியே வந்தேன்னு தான் காரணத்தை சொல்கிறேன். அதை எடுத்து போட்டு ஒரு புள்ள போட்டு அப்படியாக்கும் இப்படி பேசுறதுக்கு அப்படி நான் என்னத்தை பேசிட்டேன்? ஒன்றுமே பேசலை. நான் எனக்கு பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணேன், நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து அவமானப்படுத்துனீங்க. அந்த நடவடிக்கை செல்லாது, இருந்தாலும் நான் அதை கண்டுக்கல. நடவடிக்கை நீங்கள் தான் ஒருத்தனை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. சரி, நானும் சேரட்டாக போகிறேன்ப்பா வெளியே. அப்போ கூட அவ்வளோ பெரிய ஒரு 2-3 பக்கத்துக்கு நான் தமிழ்லையும் 2 பக்கத்துக்கு ஆங்கிலத்திலையும் எழுதுறேன். அதில் எங்கேயாவது கட்சியை தப்பா, இதை கௌரவ குறைச்சலா, ஏதாவது ஒரு இடத்துல இழிவா அருவறுப்பா ஒரு வார்த்தை இருக்காது. ஏன்னா அவ்வளோ காஷியஸாக நான் 3 நாளாக எதையாவது முக்கிய டெசிஷன் எடுக்கணும், நான் 3 நாள் எடுப்பேன். யோசிச்சு இதை செதுக்கி ஏன்னா வரலாற்றில் இடம்பெறும் இதெல்லாம். இப்படி இருந்தார், இப்படி போனார், இப்படி சொல்லிட்டு போனாருன்னு இருக்கும். நம்ம செத்தா கூட அதுக்கு அதில் இப்படி தான் இருந்தாருன்னு இருக்கணும். அதை நான் ரொம்ப யோசிக்கிறேன். இன்றைக்கி திடீர்னு டிவி கேட்க நம்ம மாறினா, நாளைக்கு அவர் தானே அன்றைக்கி திடீர்னு திமுக பேசிட்டு இருந்தார், திடீர்னு தாவேக்காக மாறிட்டார் அப்படிங்கிற அசிங்கத்தை என்னால் சுமக்க முடியாது. இதெல்லாம் ஒரு காரணம். இப்படி ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா அவ்வளோ இருக்கிறோம், மாற்றி பேசினா எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம இவ்வளோ கண்ணியமாக பேசியும் கட்சிக்காரர்கள் என்ன இப்படி நடந்துக்கிறாங்களேங்கிற ஒரு பெரிய அது மட்டும் தான் கவலையை தவிர நான் என்றைக்கும் பாஜகவை நினைத்தோ தாவேக்காவை நினைத்தோ கவலைப்பட்டதில்லை. இருக்கும் பொழுதும் நான் யாருக்கும் பேச தொந்தரவு கொடுத்ததான் நினைக்கல. நான் வெளியேறும் பொழுதும் யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் காயப்படுத்தியோ வெளியேறதான் நினைக்கல. ஆனால் அப்படி வெளியேறியதற்கு பின்னால் இப்படி ஒரு 2 பேர் பண்ணது, 3 கொஞ்சம் பேர் பண்ணது ரொம்ப பெரிய மனசங்கடத்தை கொடுத்துச்சு. ஓகே, ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திமுக சேர்ந்துருக்கீங்க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? அவர் பொதுவாகவே நிறைய பேச மாட்டாருங்க. போனேன், அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாரு. முன்னாடியே வந்திருக்கணும், இப்போ தான் வர்றேன். அப்படிலாம் பேச மாட்டார். எனக்கு நான் பார்த்துருக்கேன். அப்படி நான் ஃப்ளைட்டில் அப்போ போகிறப்ப கூட ஒரு வார்த்தை பேசலை. கை கொடுத்தாரு, நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு, அவ்வளோதான். இதில் பீகாரில் ரிட்டர்ன் வரப்போ மேபி நம்ம விட அந்த ஸ்டால்வார்ட்ஸ் வெட்டரன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் இருந்தேன் உள்ள, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் சொன்னேன், தலைவர் குளத்தூரில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டு எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க அப்படின்னேன். என்ன பண்ணுறது,
அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப அதை சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை சொல்லணும்னு தோணுச்சு. அது உணர்வுபூர்வமாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதை சொன்னேன். அப்புறம் சில இந்த இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு 2 தலைவர்கள் பேர் சொன்னார். அப்புறம் சொன்னார், முந்தைய ஆட்சியிலேயே சில தலைவர்கள் வர மாதிரி இருந்தாங்க, நம்ம தான் ஒரு டீசென்சி கருதி வேணாம் கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், அந்த டீசென்சியை தாவேக்கா ஃபாலோ பண்ணுமான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரவங்களாம் சேர்த்துக்கிட்டு சேர்க்குறாங்க, அங்கேருந்து வரவங்களாம் இங்கே சேர்க்குறாங்க. அது தப்பு. ஆக்சுவலாக ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அப்படி சேர்க்க மாட்டாங்க, அது நல்லா இருக்காது. திமுக ஸ்டைல்னு ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணாதீங்க போலேந்தி ஐயா, நீங்கள் வேறு அநியாயத்துக்கு நாகரிகம் பார்க்குறீங்க. யார் சொன்னா? திமுக நிறைய இணையத்தில் எழுதுறது போது பார்க்க முடியும் நிறைய. ஸ்டாலின் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இல்லை, ஆனால் அதை நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருது, அந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அக்ரஸிவாக அடிக்கிறது யாராவது நாகரிகன்னு ஏற்றுக்குவாங்களா? எடுக்க வேண்டிய இடத்துல பயங்கரமான அக்ரெசிவான லீடர் அவர். அதுவும் எப்படி ஒரு கலெக்டர் வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து we are ready to face the consequences சொல்லுவாங்களா? அந்த கலெக்டருக்கு எங்கேருந்து வரும் அந்த தைரியம்? முதலமைச்சர் சொன்னா தான் வரும். இந்த வார்த்தையை நீ அப்படியே சொல்லி அனுப்புன்றிருப்பார். நான் அதை நம்பலை. அவர் வந்து நாகரிக அரசியல்னா எங்கே நாகரிகமாக இருக்கணுமோ அங்கே மட்டும்தான் நாகரிகம். எங்கே இறங்கி அடிக்கணுமோ அங்கே வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுல அவரை விட பெரிய ஆள் இல்லை என்பது தான் டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி. அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே இவர் இறங்கி அடிச்சிட்டார், அடின்னு அடிச்சிட்டார், தோச்சிட்டார். சட்டமன்றத்தையே போராட்ட களமாக்கி போராடினார் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் எப்படி ஒரு வரலாறு இருக்கான்னு தெரியல. சிஎம் எந்திரிச்சு போராடினது, முடியாதுன்னு கோஷம் போட்டது. அது மாதிரி எடுக்க வேண்டிய முடிவுகள், அடிக்க வேண்டிய அடி, அதே மாதிரி சனாதன இஷ்யூஸு வர்றப்பவும் சரி, ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து நிற்கும் போதும் சரி, பெரியாரிய கொள்கைகளை தூக்கி பிடிக்கும் போதும் சரி, பாசிச கொள்கைகளை வந்து அடித்து விளையாடும் போதும் சரி, இதை நீங்கள் வந்து நாகரிக அரசுன்னு சொல்லுவீங்களா? இந்த திமுக நீங்கள் திரும்ப பழைய திமுக பார்க்க வேண்டியிருக்கோம். பழைய 70s திமுக 60s திமுகவை மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கோம். தமிழ்நாடு என்றைக்குமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதெல்லாம் வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. அவர் வந்து ஒரு அக்ரெசிவான லீடர் தான். ஆனால் யார்கிட்ட அக்ரெஷனை காட்டணுமோ அங்கே காட்டுவார், மக்கள்கிட்ட நாகரிகமாக நடப்பார் அப்படிங்கிறது தான் பாரு. நீங்கள் திமுகவில் சேர்ந்த அப்புறம் நிறைய பேர் அந்த வீடியோக்களில் அண்ணன் ஆளூர் சானவாசி எப்போ வருவாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் அதுதான் நான் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என் கட்சியிலே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் நான் முடிவெடுத்ததை ட்விட்டரில் பார்த்துட்டு வெளியே வந்தேன். அண்ணன் வந்து ஒரு பெரிய முன்னோடி, பெரிய அறிவுசார் ஜீவி. அவரை நான் துபாயில் தான் முதல்ல நேரில் சந்தித்து பேசுகிறேன். துபாயில் வந்திருக்காருன்னு, நம்ம துபாயில் அலுவலகம் இருக்குது, சட்ட அலுவலகம் நம்மளுக்கு தனியாக இருக்குது. அப்போ வந்து அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொடனே அப்புறம் அவர் ஹோட்டலில் போய் சந்திக்கும் போது கீழே அப்போ சொல்கிறார், அவர் பேசிட்டு நான் சொன்னேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க, நாங்கள் மதரசா படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜுக்கு கிரசன்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, வந்து மகாராஷ்டிராவில் நடந்த கலவரத்தை பற்றியும் அதை பற்றியும் பேச. ஆமாம் அப்படின்னு இந்த இயர் சொன்னார். இந்த இயரில் வந்தேன் நான். ஆமாம், இப்போது அந்த இயரில் வந்தேன், அப்போ நான் மாணவனாக அங்கே இருந்தேன் அப்படின்னு. அடடே, இவர் நம்ம ப்ராடக்ட்டு அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு ஒரு உஸ்தாது மாதிரி. அவர் வந்து ஒரு ஆசிரியர் அந்தஸ்தில் இருக்கிறவர். பார்க்க எங்கே தெரிவார். அவர் வந்து ஒரு முன்னோடி. அவர் எடுக்கிற முடிவில் என்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு எடுப்பார். ரெண்டாவது, இதுவே தப்புங்கிறேன். அவர் எடுக்கட்டுமே. அது எந்த விடுதலை சிறுத்தையும் ஒரு பெரிய நல்ல கட்சி தான். அதில் என்ன இருக்குது? நான் இந்த மாதிரி இறக்குமுடக்காக எடுக்கிற தலைவரோ அவர் இல்லை. இன்றைக்கும் ஒரு அப்படி இப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, முதலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சியை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து நடத்தும் போது நிறைய சவால்கள் இருக்கும். அந்த சவால்களை எதிர்கொண்டு எழுச்சி தமிழர் வந்து ஒரு கட்சியை நடத்துகிறாரு. அது கொஞ்சம் முன்பின் இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய எல்லாமே ஒரு முக்கிய தலைவர் அதிலிருந்து வெளியேறுவதில் தான் முடிவடையும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாமே. அப்படி தான் முடியணும்னு எதிர்பார்க்க வேணாம். சுமூகமாகவும் முடியட்டும். பட் அதுதான் அவருடைய அரசியலுக்கு நல்லதாக இருக்கும்னு அவர் முடிவு எடுத்தாருன்னா அவர் எடுக்கும்போது வரவேற்போம். இது ரெண்டுலையுமே நம்ம அவசரம் காட்ட வேணாம், அதை பற்றி விவாதிக்க வேணாமேன்னு நான் நினைக்கிறேன். மொட்டமாடி பாலிடிக்ஸில் ஃபஸ்ட் டைமாக ஒரு கெஸ்ட் வந்து நம்ம எபிசோடுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஸோ விரைவிலே ஒளிபரப்புறோம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அலிமல் புகாரி அவர்களுக்கு நன்றி. நேயர்களுக்கும் நன்றி.